அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. இந்த பதிவு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அதிகமான முஸ்லீம்கள், அதாவது சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகள் எல்லாம் சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க, வேலை பார்த்துட்ருக்குறாங்க. யூஏஇயில், அதாவது அபுதாபி, ஷார்ஜா, துபாய் அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்குறாங்க. பஹ்ரைன், கத்தார், குவைத்து இந்த மாதிரி இடங்கள்லாம் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்கள, இந்த வேலை பார்த்துட்ருக்கிறப்ப இதேமாரி தொடர்ச்சி அப்படி வேலை பார்த்துக்கிட்டு எப்போதும் மந்தியை சாப்பிட்டு மல்லாந்து கிடக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வந்து இனிமேல் முடியாதுங்கிறது தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை, அதுவும் குறிப்பாக இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் 10 பெரிய அடையாளங்கள் இருக்கிறது. அந்த 10 பெரிய அடையாளங்களுடைய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அதிகமான நஷ்டத்திற்கு உள்ளாவீர்கள். இன்னும் சொல்ல போனால் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படும். அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விட்டால் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சம்பாதிச்ச விஷயத்தெல்லாம் எங்கே போட்டிருப்பீங்க? பேங்க்கில் போட்டிருப்பீங்க. அந்த பேங்க்கெல்லாம் இனிமேல் அடித்து திவாலா, அந்த மாதிரி இனிமேல் உலக போர்னு அப்படி வந்துருச்சுன்னா அது என்ன செய்யும்? அதில் ஒன்றும் இல்லாமல் போய் என்ன செய்வாங்க? பட்டய ராமத்தை போட்டு விட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் விஷயங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், சும்மா வந்து நிறைய விஷயம் இந்த மாதிரி உலகம் அழிய போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் அழியாது. என்ன, நம்ம எப்போ போதும் படம் பார்ப்போம், பாட்டு கேட்போம், கூத்தடிப்போம், அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும் உலகம். அப்படிங்கிறப்ப அல்லாஹ் வந்து அப்படி இன்னும் போய் இன்ஃபினிட்டி மாதிரி உலகத்தை கொண்டு போவான்னு பல பேருடைய அந்த நினைப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அதெல்லாம் என்ன செய்யாது, இனிமேல் போகாதுன்னு தான் நம்ம என்ன செஞ்சோம், கடந்த 5 வருடங்களாக உங்களுக்கு இந்த வீடியோ போட்டு சொல்கிறோம். இதோடைய முன்னறிப்புடைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, முன் ஏற்பாடுகள் சேர்ந்து நம்ம உயிர் ரொம்ப முக்கியமானது. உயிரை காப்பாற்றி கொள்வது, பொருளாதாரத்தை வந்து காப்பாற்றி கொள்வது, பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்வது, ஏன்னா அதுமாரி வந்து வீண் விரயம்லாம் செய்யாமல் அதெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு இறுதி காலகட்டத்தில் இருக்கும் போது முக்கியமாக முகமது நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு இதெல்லாம் தெரிந்தால்தான் அந்த முன்னேற்பாடுகளை செய்ய முடியும். இனிமேல் காலம் நீங்கள் நினைக்கிற மாதிரி செல்லாது அப்படின்னு நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக சொல்லிட்டு வந்தாலும், ஆனால் பலருக்கு வந்து இது தெரியாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் மிக ஆய்வு சம்மந்தப்பட்டது. குரான் ஹதீஸ் எல்லாம் வச்சு மற்றவங்க எல்லாம் சொல்கிற அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அது முரண்பாடாக இருக்கிறதுலாம் இதெல்லாம் முரண்பாடு அப்படிலாம் பேசுகிறதுனால ஒரு குழப்பமாக இருக்கும். அதனால் வந்து இந்த பதிவை வந்து பாமர மக்கள் விளங்கி கொள்ளும் வகையில் என்ன செய்கிறோம், சும்மா ஒரு ஷார்ட்டாக ரத்தன சுருக்கமாக சொல்லுவாங்களே, ஷார்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறோம். குரான் ஹதீஸ்லாம் இதை வந்து விளக்கமாக உட்காந்து நம்ம சொல்ல மாட்டோம். அப்படி உங்களுக்கு விளக்கமாக வேணும், இந்த இடத்துல இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஆய்வு வீடியோவுக்கு போங்க, அதை பாருங்கள், அங்கே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிப்பேன். அதுமாதிரி என்னோடய ஃபோன் நம்பர் அதிலலாம் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் என்ன கால் பண்ணி பேசலாம், கலந்துரையாடலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இதில் வந்து நம்ம அதெல்லாம் சொல்லாமல் சுருக்கமாக ரத்தனம் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறது தான் இந்த பதிவு. இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அதுபடி வந்து இப்போ வந்து ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்காவோட போர் நிலவரம் போயிட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யுது, மக்களுக்கு லைட்டாக தெரிய வருது. ஏன்னா அந்த மக்களுடைய அதிகப்படியான மக்களுடைய கவனத்தோ இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஈர்ப்பு ஏற்பட்டு இன்னும் என்ன எந்த மாதிரி பேச்சு 3ஆம் உலகப் போர் வந்து விடுமா அப்படிங்கிற பற்றிலாம் ஆய்வாளர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்லாம் போட்டுருவாங்களோ, நியூக்ளியர் அணு, ஏன்னா அதுதான் வந்து அமெரிக்கா வந்து இன்னைக்கு போர் தொடுக்கிறதுக்கு காரணம். அணுசக்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்லி கொண்டு தான் என்ன செய்கிற இந்த போர் துவங்குனுச்சு. அப்போ அந்த மாதிரி வந்து அணுகுண்டெல்லாம் வெடிச்சிருமா அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து அணுகுண்டு வந்து வெடிக்குதா இல்லையான்னு அல்லாஹ் தான் அறிவான். அணு உலைகள் இருக்குல்ல, ஈரானில் இருக்கிற அணு உலை வந்து இவனுக்கு போடுற குண்டில் வெடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது வெடித்தால் கிட்டத்தட்ட வந்து 11 அந்த வெடிக்கிற அந்த டேட்டை கூட ஒரு பலவீனமான ஹதீஸை வைத்து கூட நம்ம சொல்லியிருந்தோம். 11 அதாவது 11ஆம் தேதி 2வது மாதம் பிப்ரவரி, அதில் வந்து 2028 இந்த சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உக்ரைனில் இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த பலவீனமான ஹதீஸில் கிட்டத்தட்ட தோராயமாக 1,40,000 பேர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதில் 70,000 பேருக்கு வந்து இறந்து விடுவார்கள், 70,000 பேருக்கு காது கேட்காமல் போய்விடும். அப்போ கிட்டத்தட்ட 1,40,000. இப்போ வந்து உக்ரைனில் இதே மாதிரி ஒரு அணு உலை என்ன செய்யுது, அது வந்து இந்த அணு உலை வந்து இவனுக்கு ஏதாவது பண்ணுறதுல என்ன செய்யலாம், வெடிக்கலாம்.
ஆனால் உக்ரைனில் தானாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெடித்து 1,60,000 பேர் பாதிக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி ஒரு பாதிப்பை இதை ஏற்படுத்தலாம், அந்த மாதிரி ஒரு பாதிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் அது எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறப்ப ரெண்டாவது, இப்போ தங்க மலை வெளிப்படுற காலமாக இருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட தங்கமலை வெளிப்படுறப்ப ஒவ்வொரு 100 பேர்லையும் ஒருவர் தான் மிஞ்சுவார். 999 பேர் இறந்து விடுவார்கள். அதுவும் மிகப்பெரிய உயிரிழப்பு. இது அந்த கல்ஃப் ரீஜியனில் கிட்டத்தட்ட ஈராக்கில் நடக்கிற ஒரு சம்பவம். அதை சுற்றி அவ்வளோ போர்கள் நடக்கும். அதுமாரி சவுதி அரேபியாவோட மன்னர் இறப்பார். அவருடைய பசங்க 3 ஆட்சி இல்லாத ஒரு நிலை வரும். அப்போ தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலேருந்து இமாம் மெஹதின்னு அல்லாஹ் அடிச்சு ஆட்சியாளராக ஆக்குவான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுமாரி மஸ்ஜிதுல் அக்ஸா சார்ந்து பள்ளியை நம்ம நம்மளை பொறுத்தவரையும் காப்பாற்றுற 3வது புனித பள்ளியாக அல்லாஹ் நம்ம இடத்துல ஒப்படைத்திருக்கிறான். அந்த அம்மானிதத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். ஆனால் அதை பறிக்கிற விஷயங்கள் போகும். அப்படிங்கிறப்ப இது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும், கிட்டத்தட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டு வரும். அதை பற்றின முன்னறிவிப்புகள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து முன் ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த ஒரு பதிவோடைய அல்டிமேட் எய்ம். சரி, நோக்கம். இப்போ விஷயத்துக்கு போவோம். இது எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். என்ன பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் தெரியணும்? இமாம் மெஹதி அலைஹி வஸல்லம் என்றால் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தஜ்ஜால் என்றால் யார்? தஜ்ஜால் என்றால் மசீஹ் தஜ்ஜால். தஜ்ஜால்னா போலியானவன், மசீஹ் என்றால் இறை தூதர்னு அர்த்தம். போலியான இறை தூதர் ஒருவன் வருவான். இமாம் மெஹதி என்றால், இமாம் என்றால் தலைவர், மெஹதி என்றால் நேர்வழி காட்டுபவர், நேர்வழி காட்டும் தலைவர். இதை பற்றி தெரிந்திருக்கணும். அப்புறம் யஹ்ஜூஜ் மற்றும் மஹ்ஜூஜ் அந்த கூட்டம்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 4வது துஹைமா அப்படின்ற குழப்பம் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். 5வதாக இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் 10 பெரும் அடையாளங்கள் இருக்கிறதுல அந்த அடையாளங்களை பற்றி தெரிந்திருக்கணும். இதெல்லாம் தெரிந்தால்தான் ஒட்டுமொத்தமாக நீங்கள் முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய காலத்திலேருந்து மொத்தம் 5 விதமான ஆட்சி முறை உருவாகும். முதல்ல நான் ஆள்றேன், ரெண்டாவதாக நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆளுவாங்க, 4 பேர் இருக்கிறாங்கல்ல நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள், அவங்க ஆளுவாங்க. அதன் பிறகு வாரிசு மாதிரி உள்ள ஒரு வாரிசு அடிப்படையில் வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்சி முறை நடக்கும். 3வதாக நடக்கும். 4வதாக என்ன நடக்கும்னா, கடித்து குதறுகிற அடக்கு அதிகாரம் சர்வாதிகாரம் பண்ணுற ஆட்சியாளர்கள் வருவார்கள். 5வதாக திருப்பி என்னுடைய பரம்பரையிலேருந்து ஒருத்தர் வருவார். அல்லாஹ் பரம்பரையில் ஒருத்தரை ஆட்சியாளராக நியமிப்பான். அவரை நேர்வழி பெற்றவராக இருப்பார். பூமி முழுக்க அநீதமாக நிரம்பி வழியும் அவர் நீதத்தால் நிரப்புவார், வாழை வழங்குவார். அவர் காலத்தில் மழை பெய்யும், விவசாயம் நல்லா இருக்கும், பொற்காலமான ஆட்சி, நான் ஆட்சி செய்தது போல் அவர் ஆட்சி செய்வார் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் பார்த்தா 4வது ஆட்சி காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா கடித்து குதறுகிற சர்வாதிகாரம் பண்ணுற ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஆட்சிகள். அதேமாரி எனக்கு பிறகு 5 குழப்பங்கள் தோன்றும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் 4வது குழப்பத்தோடைய பேர் துஹைமா. அது இந்த 4வது ஆட்சி காலகட்டத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை. 4வது ஆட்சி காலகட்டத்தை முடிக்கிற ஒரு பிரச்சனை. அப்போ அந்த துஹைமா அப்படின்னா அர்த்தம் இருள் சார்ந்த, ஃபித்னத்துல் துஹைமாங்க. துஹைமானா இருள் சார்ந்த, அப்போ ஃபித்னா அப்படின்னா குழப்பம், இருள் சார்ந்த ஒரு குழப்பம். அப்போ அது எப்படின்னா, அந்த இருள் சார்ந்த குழப்பம்னு அர்த்தம் வெளிப்படையாக அப்படி பளிச்சுன்னு தெரியாது, நிறைய உள்நோக்கம், அரசியல் சூழ்ச்சிகள் இதில் உள்ளார மிகைத்து கிடக்கும். அதனால் இது என்ன செஞ்ச முடியாது, வெளிப்படையாக பளிச்சுன்னு தெரியாத ஒரு குழப்பமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃபித்னத்துல் துஹைமா இருக்குல்ல, இந்த குழப்பத்தை மறைமுகமாக ஏற்படுத்தக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒட்டுமொத்த குழப்பத்துக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமைகளுக்கே முதல் காரணம் என்ன யார் அப்படின்னு பார்த்தா இப்லீஸ். இப்லீஸும் அவனது கூட்டத்தாரான சைத்தான்கள். இது ஜின்னினம், மொத்தமாக ஜின்னினம், கண்ணுக்கு தெரியாத விஷயம். அவனுடைய மனித வாரிசாக யார் இருப்பா அப்படின்னா தஜ்ஜால் அப்படின்றான். அந்த தஜ்ஜால் அந்த போலியானவன். மசீஹ் தஜ்ஜால்னா போலியான இறை தூதர். அந்த போலியான இறை தூதரை தான் போலியானவன் கூப்பிட்டா அப்படி இருக்கும் தமிழில். அதுமாதிரி அரபுல தஜ்ஜால்னு கூப்பிடுவோம். அவன் தான் காரணமாக இருப்பான். அவனை பொறுத்தவரை இறைவன் என்ன செஞ்சான், அவனை அடைச்சி வச்சிருக்கிறான்.
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தீவில் அடைச்சி வச்சுருந்தான். அவனை வந்து தீவில் வந்து அடைச்சி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுவான். இறைவன் ரிலீஸ் பண்ணுறப்ப அவன் மொத்தம் உலகத்தில் மொத்தம் வந்து 40 நாள் தான் பயணிப்பான். அதில் முதல் 3 நாள் ஸ்பெஷலான நாள். நம்ம நினைக்கிற 24 மணி நேரம் நாள் கிடையாது. அது ஸ்பெஷலான அந்த 3 நாள் ஸ்பெஷலான நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. மீதி 37 நாட்கள் வந்து உங்கள் நாள் போலயே 24 மணி நேரம் உள்ள நாட்கள் அப்படின்ட்டாங்க. இந்த 3 நாள் இருக்குல்ல, இந்த 3 நாளை தான் அறிஞர்களுக்கு புரிந்து கொள்ள தெரியல. அதிகமான அறிஞர்கள் இந்த கோட்டை விட்டு விட்டார்கள். அந்த கோட்டை விட்டு விட்டதன் காரணமாகத்தான் இவ்வளவு குழப்பங்கள் நடக்கிறது. அந்த முன்னேற்பாடுகள் அந்த அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தலைங்கிறது வந்து முக்கியமான விஷயம். அப்போ அந்த முதல் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய முதல் நாள் என்பது ஒரு வருடம் போன்று போகும். அவனுடைய 2வது நாள் என்பது ஒரு மாதம் போன்று போகும். அவனுடைய 3வது நாள், தஜ்ஜாலுடைய 3வது நாள் என்பது ஒரு வாரம் போன்று போகும். மற்ற ஏனைய 37 நாட்கள் உங்கள் நாட்களை போன்று போகும் அப்படின்னு சொன்னாங்களே. இந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து வருஷத்தை ஒப்பிடுறாங்க. வருஷத்தை 2வது நாள் மாதங்கிறாங்க, 3வது நாள் வாரம். அப்போ இது வந்து ஒரு ரேஷியோவை சொல்கிற ஒரு விஷயம். இதை வந்து புரிந்து கொள்ளாமல் கோட்டை விட்டு விட்டார்கள். அப்போ இந்த 3 நாளோடைய அவனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் என்பது சும்மா நாள் கிடையாது, முதல் ஸ்டேஜ். 2வது நாள் என்பது அந்த தஜ்ஜாலுடைய 2வது ஸ்டேஜ். 3வது நாள் என்பது 3வது ஒரு ஸ்டேஜ். ஸ்டேஜ்னா என்ன அர்த்தம்? ஒரு பணியை நிறைவேற்றுறதுக்கு அவன் எடுத்துக்கொள்கிற காலம். இந்த மாதிரி 3 பணிகளை வைத்திருக்கிறான் அவனை. அந்த 3 பணிகளையும் அவன் வந்து விடுதலை கட்டி போட வச்சிருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. இறைவன் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு ஒரு 100 வருஷம் கழித்து அவனை ரிலீஸ் பண்ணிட்டான். அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான்? அவனை ரிலீஸ் பண்ணிட்டான். பண்ணின பிறகு அவன் முதல் கட்ட பணி இருக்குல்ல, முதல் நாள்னு சொல்லப்படுகிற அந்த முதல் கட்ட பணி, அதற்கு 1200 வருடங்கள் எடுத்து அந்த பணியை நிறைவு செய்திருக்கிறான். என்ன நிறைவு செய்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1200 வருஷமாக என்ன செஞ்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து அவனை பொறுத்தவரை அவனோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இன்றைக்கு இருக்கிற ஜெருசலத்தை கைப்பற்றி மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியை இடித்துவிட்டு அவனுக்கென்று ஒரு சுலைமான் நபி கட்டினாங்களே அதே மாதிரி ஒரு விஷயத்தை, ஆலயத்தை கட்டி அதில் இருந்து இந்த உலகத்தை, மக்களை வந்து நான் தான் இறை தூதர் அப்படின்னு போலியாக இவன் செய்து உலகத்தை ஆள வேண்டும் என்பது அவனுடைய இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்கு மிக தடையாக இருப்பது எது அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி மட்டும் இருந்தால், ஏன்னா விஞ்ஞானமே இந்த 100 வருஷத்துல தான் அதிகமாக வளர்ந்தது. அப்போ வந்து இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தின அந்த இஸ்லாமிய ஆட்சி கடந்த ஆண்டில் தான் உடைச்சிருக்கிறாங்க, கடந்த நூற்றாண்டில் தான் உடைச்சிருக்கிறாங்க, கடந்த நூற்றாண்டில் தான் உடைச்சிருக்கிறாங்க. இந்த நூற்றாண்டாக ஆட்சி இல்லாதன் காரணமாக தான் இன்றைக்கு வந்து அமெரிக்காவோ ரஷ்யாவோ சைனாவோ இல்லை மற்ற நாடுகள் எல்லாம் சூப்பர் பவராக இருக்கிற காரணம் நம்மளுடைய ஆட்சி இல்லாத காரணத்தினால தான். அந்த நேரத்தில் உள்ள விஞ்ஞானம் வந்து இவங்க கடந்த 100 வருடங்களாக தான் சூப்பர் பவராக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சூப்பர் பவர் எது அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சி தான். அப்போ இந்த இஸ்லாமிய ஆட்சி வந்து விஞ்ஞானம் ஒரு நல்ல டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி சூப்பர் பவராக இருந்துருச்சு. விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் அந்த 100 வருஷத்தில் இல்லாதன் காரணத்தினால இவங்க சூப்பர் பவர் ஆகிட்டாங்க. அப்போ வந்து இருந்த காரணத்தினால இஸ்லாமிய ஆட்சி அவன் உடைச்சான். அதனால தான் உடைச்சான். அவன் உடைக்காமல் இருந்தால் இந்த விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில் நம்ம இப்படி ஆட்சி முறை இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பவராக இருப்போம்னு பார்த்துக்கங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட சக்தி வேற எந்த மதத்தில் உள்ளவங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடையாது. இது ஒன்று. அப்போ இந்த விஷயத்தை அப்போ அவனுக்கு இஸ்லாமிய ஆட்சியை உடைக்கணும். ஜெருசலத்தில் வந்து இடித்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியை இடிக்க வேண்டும் என்றால் முதல்ல இஸ்லாமிய ஆட்சியை உடைக்கணும். அந்த இஸ்லாமிய ஆட்சியை உடைக்கிறது தான் அவனுடைய முதல் பணியாக இருந்தது. அதுதான் அவனுடைய முதல் நாளின் வேலை, முதல் அந்த ஸ்டேஜோட வேலை. அதனால் என்ன செஞ்சான்? முதல் உலகப் போர் நடத்தி உடைத்தான் அப்படிங்கிறது. 2வது ஸ்டேஜ் என்ன? அவனுக்கு வந்து ஆட்சியை உடைச்சிட்டான். ஆனால் யூதர்களை வந்து என்ன கொண்டு போகணும்? யூதர்கள் வந்து சிதறி உலகம் ஃபுல்லாக கடந்தார்கள்ல, அவங்க அதிகமாக ஈரானில் இருந்தார்கள். அந்த ஈரானில் இருக்கிற யூதர்களோடு 70,000 பேர் புறப்பட்டு என்ன செய்வான்? ஈரானுக்கு அவன் வந்து ஈரான்லேருந்து போய் ஜெருசலத்தில் குடியேறுவான், பாலஸ்தீனத்தில் குடியேறினான். அதே மாதிரி 1948 வந்து முதல்ல இஸ்லாமிய ஆட்சி 1922-24 உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2வது உலக போரை நடத்தி என்ன 2வது உலக போரை நடத்தி போய் எங்கே குடியேறிட்டான்? ஜெருசலம் பாலஸ்தீனில் குடியேறிட்டான். 3வது என்ன செய்யணும்? 3வது நாளோட பணி என்ன?
பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அந்த பள்ளி இருக்கிற இடத்தை தனிமையாக்கி அந்த பள்ளியை வந்து ஆட்டையை போடணும், அவ்வளோதான். அதான் 3வது காலகட்ட பணி. அப்போ 2ஆம் காலகட்ட பணிக்கு அவன் எடுத்துக்கிட்ட எவ்வளோ, இங்கேருந்து ஈரான்லேருந்து மக்களை போய் அங்கே குடியமர்த்துக்கிற அந்த அந்த ஏற்பாடு இருக்குல்ல, அதுக்கு வந்து 100 வருஷம் எடுத்துக்கொண்டான். 100 வருஷமாக அந்த வேலையை செய்திருக்கிறான். அந்த 100 வருஷம் நிறைவுக்கு வந்துட்டு 100 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3ஆம் காலகட்ட பணி என்ன அப்படின்னு பார்த்தால் 23 ஆண்டுகள், தோராயமாக கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள். அந்த 23 ஆண்டுகள் இருக்குல்ல, அதில் வந்து அவன் என்ன செய்யணும், இந்த ஜெருசலத்தை கைப்பற்றணும். இப்போ ஒரு 10 வருஷம் ஆனிச்சு. 10 வருஷம் இது வரைக்கும் ஆயிருக்கு. 10 வருஷத்தில் எங்கே கொண்டு வந்துட்டான், இந்த காசா போரை கொண்டு வந்துட்டான். இதனால இந்த காசா போரில் இது எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டான். கடைசியாக தொந்தரவாக இருப்பது காசா, அந்த ஒரு காசா வெஸ்ட் பேங்க் 2 தான். அதில் காசாவை ஒழித்து கட்டிட்டோம்னா வெஸ்ட் பேங்க் தனிமையாகவும், அது ஜோர்டான் கீழே இருக்குது, அதையும் நம்ம என்ன சொல்றோம், ஜோர்டான் நம்ம ஆளுங்க தான், நம்ம கைக்குள்ள தான் வச்சிருக்கிறோம். இது காசா மக்கள் தான் மிக எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்கை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், அந்த பள்ளியை இடித்து விட்டு முஸ்லீம்கள் கையில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த பவரையும் நம்ம பிடிக்கிட்டு நம்ம ஆட்சி ஆளலாம் அப்படிங்கிறப்ப இதுதான். அப்போ 4வது என்ன செய்வான், இந்த வர்றான் 3வது அவன் நிறைவேற்ற நினைக்கிறான்ல. எதை நிறைவேற்ற நினைக்கிறான் அப்படின்னா, இந்த பள்ளியை பிடிங்கி ஆகணும். அதை நிறைவேற்ற நினைக்கிறான். அதை நிறைவேற்ற விடாமல் அவனுடைய பிளானை உடைப்பதற்குத்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலேருந்து இமாம் மெஹதி என்ற ஒரு ஆட்சியாளரை நியமித்து அவனோட பிளானை கெடுத்துருவான். அவன் அப்போ அந்த 3வது காலகட்ட பணியோட விஷயம் என்னன்னா, கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்குறது தான். அந்த ஆட்சி செய்கிறதுக்கு என்ன செய்யணும், அவன் அந்த முதல்ல ஜெருசலத்தை கைப்பற்றி, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் கைப்பற்றி, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சுலைமான் நபி போல் ஒரு ஆட்சியை அவன் செய்யணும். அந்த மாதிரி செய்கிறது தான் பண்ணுறான். ஆனால் அந்த 2 காலகட்டத்தை நிறைவேற்றி விட்டான். முதல் காலகட்டம் 1700 வருஷம் பிரிட்டனை உருவாக்கி சூப்பர் பவராக்கி என்ன செஞ்சான், உடைச்சான். பிரிட்டனை வச்சு என்ன செஞ்சான், இஸ்லாமிய ஆட்சியை உடைச்சு விட்டான். அமெரிக்காவை வச்சு என்ன செஞ்சுட்டான், அந்த யூதர்களை போய் குடியமர்த்தி விட்டான். 3வது விஷயம் என்ன, அந்த பள்ளியை கைப்பற்றி டோட்டலாக கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கி பண்ணணும். ஆனால் 3வது காலகட்டத்தில் மெஹதியை அல்லாஹ் அனுப்பிவிட்டு அவன் பணியை ஸ்பாயில் பண்ணி விட்டுருவாங்க. அவன் பணியை ஒன்றும் இல்லாமல் உடைச்சிருவாங்க. அதுதான் இப்போ இந்த ஈரானை வச்சு என்ன செஞ்சு அவன் பண்ணினான். காசா வச்சு பண்ணி முடித்து கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்க போகிறான்னு ஆசையில் தான் இருந்தான். ஆனால் என்ன ஆகி போச்சு, மறைமுகமாக இறைவன் நினைச்சான், ஈரானை வளர்த்தெடுத்து அடித்த அடியில் அவன் கிரேட்டர் இஸ்ரேல் கனவு சாதாரண இஸ்ரேலே காணாம போச்சு. அப்போ இது நடந்து விட்டது. இதுதான் நடக்கும் என்பது முன்னறிவிப்பெல்லாம் இருக்கிறது. இப்போ இது தெரியாத முஸ்லீம்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இந்த ஒரு ஹதீஸை பிடித்து கொண்டு எதை இந்த ஜெருசலம் மதீனா கீழே இறங்கும், ஜெருசலம் மேலேறும் அப்படிங்கிறத போய் அதுக்கு விளக்க ஹதீஸ் என்ன இருக்குன்னு கூட பார்க்காம முஸ்லீம்கள்கிட்ட பவர் போயிட்டு யூதர்களுக்கு பவர் வரும், பவர் கிரேட்டர் இஸ்ரேல் ஆட்சி ஆண்டுருவான் அப்படின்னாங்க. அது என்ன அந்த ஹதீஸா? அதில் ஷார்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவன் கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் பெரும்போர் வரும், பெரும்போருக்கு அப்புறம் கான்ஸ்டன்டினோபிள் வெற்றி கொள்ளப்படும், அப்போ தஜால் வருவான் இருக்குதுன்னு இதை போய் இப்படி விளக்கி குழப்பி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு விளக்க ஹதீஸை படிக்கணுமா இல்லையா? அது மதீனா கீழே இறங்குங்கிறது முஸ்லீம்கள்ட்ட பவர் போகிறது கிடையாது. மதீனாவில் இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய ஆட்சியோடைய தலைநகரம் மதீனாவிலிருந்து அங்கேருந்து இறங்கி ஒவ்வொரு இடமாக மாறும். ஈராக்குக்கு ஏறும், ஈராக்கில் இறங்கி திருப்பி டமாஸ்கஸில் ஏறும், டமாஸ்கஸில் இறங்கி திருப்பி என்ன செய்யும், எகிப்தில் ஏறும், எகிப்தில் இறங்கி திருப்பி மக்காவில் ஏறும், மக்காவில் இறங்கி திருப்பி கான்ஸ்டன்டினோப்பிளில் ஏறும், துருக்கியில் கான்ஸ்டன்டினோப்பிளில் ஏறும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கினால் திருப்பி எங்கே ஏறும், ஜெருசலத்தில் ஏறும். அப்படி மதீனாவில் உருவாக்கப்பட்ட என்னுடைய அந்த தலைநகரம் எப்போது ஜெருசலம் போய் அடைகிறதோ அதன் பிறகுதான் பெரும் போர் அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தம். இதை போட்டு குழப்பி எடுத்து ஒழுங்காக மற்ற எல்லா ஹதீஸையும் வச்சு ஆய்வு செய்யாமல் குழப்பி எடுத்து இவன் கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கிடுவான்னு சொல்லிட்டு அவன் கனவுக்கு வலு ஊட்டுன எத்தனையோ நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறார்கள். முதல்ல அல்லாஹ் நம்மள்ட்ட அந்த பதிப்பான அந்த பள்ளியை பதிப்பானான்னு யோசிக்க வேணாமா? அவனுடைய அந்த பிரமிப்பை பார்த்துட்டாங்க. அமெரிக்கானா அப்படி 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 இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டாங்க. ஒரு முஹ்மின் இதை பார்த்தா ஏமாறுறது என்ன? அவனுக்கு கடைசியில் ஃபுல்லாக பில்டப்பு, அவன் பவராகவே இல்லை,
ஃபுல்லாக பில்டப்பாக தான் இருந்திருக்கிறார்கள். வெளி உலகத்தில் மீடியாவில் அப்படி ஒரு பயம் காட்டி தான் வைத்திருக்கிறார்கள். அதை தான் ஈரானை வச்சு சுக்குநூறால உடச்சி எடுத்துட்டான். அவனுக்கு சாதாரண இஸ்ரேலை இப்போ காணும். அவன் கிரேட்டர் இஸ்ரேல் இருக்கட்டும், ஸ்மால் இஸ்ரேல் கூட உருவாக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி உடச்சி எடுத்து ஒன்றும் இல்லாமட்டான். அப்போ முஹ்மின் எப்படி நம்பி இருக்கணும்? எத்தனையோ சிறு படைகளை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? பெரும் படைகளை உடைச்சிருக்கிறான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறான். அப்படின்லாம் குரானில் பல இடங்கள்ல இருக்குது. சத்தியத்தில் மட்டும் நம்ம இருந்துட்டா போதும். இறைவனை பொறுத்த வரைக்கும் நம்ம சத்தியத்தில் இறை மறுப்பு செய்யாமல் இணை வைக்காமல் இருந்துட்டா போதும். என்னவும் சின்ன படையாக இருக்குங்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ பெரும் படையாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தருவேன்னு சொல்லுகிறான். பல இடத்துல இது குரானில் வசனங்கள் இருக்கிறது. அப்போ மூசா நபி காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அதானே சொன்னான்ல, சின்ன படையாக இருந்தாலும் நல்லா வெற்றி கொடுப்பான். ஏன் இதை விடுங்க, நம்ம அந்த பாரசு இது பைசாந்தியத்தை ரோமர்களை வெற்றி கொண்டோம்ல. அப்போ எவ்வளோ போரில் எவ்வளோ காலித் இப்னு வலீத் தலைமையில் நடந்துச்சு இல்லை. அப்போ என்னன்னா ரொம்ப சின்ன படம், 3000 பேர், அங்கே 2 லட்சம் பேர். சத்தியத்தில் இருந்தும் அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். சத்தியத்தில் இருந்தால் போதும் வெற்றி கொடுப்பான். அப்போ யூஎஸ் அமெரிக்காலாம் பெருசு பெருசாக உலக போர் 1 நடத்திட்டு இருக்கிறான், 2 நடத்திருக்கிறான். அவங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குது போட்ட பில்டப் அதெல்லாமா பார்க்குறது ஒரு முகமீன். அவன்கிட்ட டூம் இருக்குது, கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கியே தீர்வாண்டு நீங்களாம் ரசிகலை மன்றம் வைக்கல அவங்களுக்கு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு அவனை பில்டப் அவன் கொடுத்துக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்ம கொடுக்கலாமா? அந்த மாதிரி குரான் ஹதீஸையாவது ப்ராப்பராக பார்க்கணும், அதை ஆய்வு செய்யணுமா இல்லையா? அப்போ எந்த ஹதீஸ் ஆடின இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிற கேபிட்டல் இருக்குல்ல, ஒரு இஸ்லாமியத்தோட கேபிட்டல் ஒரு இடமா ஷிஃப்ட் ஆகி போய் கடைசியில் ஜெருசலம் ஏறணுங்கிறத போய் கிரேட்டர் இஸ்ரேல் உருவான்னு புரிந்து கொண்டு அந்த ஒன்றுக்காக 10 அடையாளங்களையும் போட்டு குழப்பி என்ன பார்த்தா மக்களுக்கு சாதாரண நீங்கள் பண்ண குழப்பத்தில் ஏற்கனவே மார்க்க அறிஞர்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க, இவனுங்கெல்லாம் பைத்தியக்காரர்கள்னு நினைத்து கொண்டவர்களுக்கு நீங்கள் தீனி போட்ட மாதிரி தீனி போட்டு விட்டுறீங்க. அவன் அதை வச்சு என்ன செஞ்சிட்டான், ஒன்றும் இல்லாமல் பொசுக்குன்னு ஆக்கி விட்டான். இப்போ பார்த்தா மக்களுக்கு சரியான உண்மையான நிலவரமே தெரியாமல் போயிடுச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, அதனால் அவன் என்ன செய்ய முடியாது, நம்ம சத்தியம் இருந்தால் போதும். அப்போ ஹமாஸ் அப்படிங்கிறது தௌஹீத் அடிப்படையில் இறைமறுப்பு செய்யாத ஒரு கூட்டம், இறைமறுப்பு இணை வைப்பில் ஈடுபடாத ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. கடுமையாக போர் பண்ணிருக்காங்க. இப்போ காசாவில் என்ன ஆனிச்சு அப்படின்னு அவங்கள காசா பார்த்தா அவன் டூம் வச்சிருந்தான், இவன் சாதாரண பேராஷூட் மாதிரி ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி போய் பண்ணி டூமுக்குள்ளே போய் போட்டு டூமை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதான் எத்தனை நம்ம சத்தியத்தில் இருந்தால் போதும், எத்தனை சின்ன படையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படையாலும் அல்லாஹ் துணை இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை போதும், உடைச்சிருவோம். ஏன்னா சத்தியத்தில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, உடைக்கிறதுலாம் அல்லாஹ்வுடைய வேலை. வானவர்களை வைத்து வேலை செய்ய மாட்டானா போர்களில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரில் சின்ன கூட்டம் தான் பெரிய கூட்டத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனுச்சா இல்லையா? அந்த மாதிரி மேலே நடக்கும், அந்த மாதிரி இருக்கு. அப்போ என்னன்னா கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, அந்த தஜ்ஜாலுடைய 3வது நாள் கனவு என்ன, ஆட்சி ஆள்வது. காசா வெஸ்ட் பேங்க்லாம் பிடிக்கி பள்ளியாசில் பிடிங்கி அந்த இடத்துல கிரேட்டர் இஸ்ரேல் வரும். அந்த கிரேட்டர் இஸ்ரேல் கனவு அண்ணா தவிடுபடி ஆகும் அப்படிங்கிறது தௌஹீது மக்கள் மட்டும் இருந்தால் போதும். தௌஹீதுன்னு அர்த்தம், தௌஹீதுனா இங்கே இருக்கிற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்காதீங்க. ஒரே இறைவன்னு, அந்த இறைவனை தவிர வேற எந்த இறைவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறைவனை ஒருத்தவன் தான் இருக்க முடியும்னு உறுதியாக இருக்கிறாங்களே, இறை மறுப்பு செய்யாமல் கண்டதையும் வணங்காமல் இருக்கிறார்கள, சிறுக்கு வைக்காமல் இருக்கிறார்கள, அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்தால் போதும். அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மக்கள் உயிரோடு இருக்கிற வரையும் இந்த புனித பலியெல்லாம் எவன் கையிலையும் கொடுக்க மாட்டான். அப்படிங்கிறதை நம்ம ஒரு முஹ்மின் புரிந்திருக்க வேண்டாமாங்கிறது தான். ஒரு எதிரியோட பலத்தை பெருசாக பிரமிப்பா பார்க்கறது. அல்லாஹ் மறைமுகமான வானவ படை அனுப்ப மாட்டானா? இவனுங்க எல்லாத்தையும் இவனுக்கு டூமு கட்டினா அந்த டூமை இயங்காத மாதிரி வானவர்கள் வானப்படை வச்சு ஒழிச்சு கட்ட மாட்டானா? அவனுக்கு என்னதான் ராக்கெட்டு போட்டாலும் அதை புஸ்வானா ஆக்குற ஐடியாலாம் நமக்கு தருவானா இல்லையா? இந்த இப்போ கூட போய் ராக்கெட்டை போட்டிருக்காங்க, வரைஞ்சி வச்சு பொம்மை மேலே போட்டு வந்திருக்கிறாங்க, அவ்வளோ கோடி செலவு பண்ணி. இந்த மாதிரி தான் முட்டாளாக்கி விட்டுருவான். அப்போ இதுலேருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது. அப்போ துஹைமா குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தஜ்ஜாலோட இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்கு அந்த கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்குறது தான் என்ன செஞ்சான் பார்த்தீங்கன்னா, அந்த கல்ஃபோடைய அந்த ரீஜன் இருக்குல்ல, கல்ஃபோடைய ரீஜன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துஹைமான்னு ஒரு குழப்பம் வரும். அந்த துஹைமா குழப்பத்தோடைய ஆரம்பம் எங்கே அப்படின்னு பார்த்தா, அது ஹதீஸ் படி பார்த்தா ஈராக்கில் ஆரம்பிக்கும். படிப்படியாக அது வளர்ந்து 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 எங்கே போகும், மற்ற துன்சினி அந்த மாதிரி போய் எகிப்துக்கு வரும். எகிப்துலேருந்து சிரியாவுக்கு வரும்.
சிரியா வந்து விட்டால் அந்த குழப்பம் எப்படி இருக்கும்? சிரியாக வந்து விட்டால் அந்த குழப்பம் வந்து மிக பெருசாக உருவெடுக்கும். அதற்கு ஒரு பையன் காரணமாக வரும். ஒரு 14-13 வயசு பையன் காரணமாக அமைவான். அந்த பையனை வச்சு தான் அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து விட்டால் அந்த பையன்லேருந்து கணக்கு வந்துருச்சு. ஏன்னா இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் எத்தனாவது வருஷம் வருவார்கள்னு கணக்கு சொல்லிட முடியும். அப்படி ஒரு பையன் 2011 வெளிப்பட்டு விட்டான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்ன ஒரு பையன் அவன். இப்போ எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி துகைமான ஒரு குழப்பம். அந்த குழப்பம் வந்து எங்கே துவங்கும்? ஈராக்கில் துவங்கி இப்படியே போய் எகிப்துக்கு வந்து சிரியாவுக்கு வரும். சிரியாவில் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகும். உச்சக்கட்டத்தை ஒரு பையன், அந்த உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிறது ஒரு பையன் காரணமாக இருப்பான் அப்படின்னு அந்த ஒரு பையனை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அந்த பையனோட பேர் போய் மூவாவியா சாஸ்னே, அந்த பையனோட பேர். 2011 நடந்த ஒரு விஷயம். ஹிஜ்ரியில் 1432வது ஏஹெச்சில் நடந்தது. அப்போ அந்த பையன் வெளிப்பட்டான். உச்சக்கட்டத்துக்கு போகும். என்னாவும் அதனால் அந்த நாடே அழிந்தது. அமெரிக்கா ரஷ்யாலாம் குதிச்சு அந்த பையன் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு விஷயத்தை எழுதிடுவான். பசரத்துல் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக, உன் ஆட்சி ஒன்று விட்டு போக போதுடா, உன்னை தூக்க போகிறோண்டா, புது 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 வசந்தம் எங்களுக்கு வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை எழுதிவிட்டான். எழுதிவிட்ட உடனே அடக்குமுறை பசரத்துல் அசாத் அடக்குமுறை ஆட்சியாளர். அவன் வந்து என்ன செய்யறான், எல்லா பசங்களையும் போய் அடைச்சி ஜெயிலில் பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறது. அதில் ஒரு பையன் இறக்குறான். அதனால பெற்றோர்கள் களத்தில் குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஊரளவில் கலவரமாகுது. அப்புறம் வந்து ஸ்டேட்டு கலவரமாகி நாடு ஃபுல்லாக கலவரமாகி அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா அமெரிக்காலாம் பூச்சி சண்டை போடுற மாதிரி அளவுக்கு என்ன செய்யுது, உருவெடுத்துகிறது. இதை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி உருவெடுத்துட்டா அதை எங்கேயாவது அந்த கலவரத்தை போய் ஒரு இடத்துல அடக்கலான்னு போனால் இன்னொரு இடத்துல பற்றிக்கும், இன்னொரு இடத்துல அடக்கலான்னு போனால் இன்னொரு இடத்துல பற்றிக்கும். அதை அடக்கவே, அந்த கலவரத்தை, அந்த பிரச்சனையை அடங்கவே அடங்காது. எது வரைக்கும் என்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் ஒரு ஆட்சியாளரை நியமித்து, இமாம் மெஹதியை நியமித்து அல்லாஹ் வந்து அவரை கொண்டு தான் அந்த கலவரத்தை அடக்குவான் ஒளி அது வரைக்கும் யாரும் அடக்க முடியாது. அப்போ அந்த ஃபித்னாங்கிறது என்ன? ஆயுள் பிரச்சனை. அந்த ஃபித்னா என்னது? ஆயுள் பிரச்சனை. ஈராக்கில் இருந்து அந்த ஆயுள் பிரச்சனை ஆரம்பிச்சு, அந்த ஆயுள் பிரச்சனை தான் அந்த கலவரம். அந்த அந்த கலவரத்துக்கு காரணம் சூத்திரதாரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் யார் இருக்கா? தஜால் இருக்கிறான். அதோடைய கைக்கூலிகளாக யார் இருக்கிறார்கள்? யூதர்கள். யூதர்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, யஜூஜ் மௌஜூஜுகளை வைத்து வேலை வாங்குவது. யஜூஜ் மௌஜூஜுகள் இன்றைக்கு வந்து நிறைய பேர் கிறிஸ்தவர்களாகவும் என்ன செஞ்சுருக்காங்க, இருக்கிறார்கள். ஒரிஜினல் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டின் வந்து ரஷ்யாவில் இருக்கிறார்கள். அவர் தௌஹீத் மாதிரி ஒரு கூட்டம், அதாவது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற ஒரு மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இது வந்து கன்வெர்ட் ஆன ஒரு பூர்வீகமாக கன்வெர்ட் ஆன ஒரு மக்கள். அந்த மாதிரி மக்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் தலைமையில் இருப்பாங்க. அப்போ அவனுங்க என்ன செய்வாங்க, அந்த போலியான கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, அவங்கள வச்சு தான் இதை வேலையை நடத்த முடியும். அப்போ வந்து நடத்த முடியும்னா கல்ஃபில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும், பொருளாதாரத்தெல்லாம் உருவாக்கணும். அப்போ அந்த கல்ஃபில் வந்து ஆயில் வளத்தை ஆட்டையை போடணும் அப்படிங்கிறது இவங்களோட இலக்கு. ஆட்டையை போட பிரச்சனையில் வந்து ஆட்டையை போட்டு என்ன செய்யணும், அந்த வளத்தெல்லாம் சுரண்டி இந்த கிரேட் இஸ்ரேல் ப்ராஜெக்டை கொண்டு போயிடணும். அப்போ வந்து அதே சமயத்தில் இந்த சைடு யூதர்களோட வேலை என்ன, இந்த மாதிரி அரபுகளில் யார் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்களெல்லாம் டம்மி ஆக்கினாதான் அந்த கிரேட் இஸ்ரேல் உருவாக்குறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ ஆயில் வளத்தை சொல்லி அந்த செல்வத்தையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதற்காக என்ன செய்கிறாங்க, யூதர்களுடைய நோக்கம் வந்து, தஜாலுடைய நோக்கம் என்ன, அந்த பள்ளியை வச்சு ஆட்சி செய்யணும். அதுக்கு வந்து அந்த பள்ளியை வந்து ஆட்சி செய்யணும்னா யூதர்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்கிறது. அவங்க வந்து அவங்களுக்கு இறுதியான இறை தூதர் ஒருத்தர் வருவார்னு ரசூல்லா பற்றி சொன்னாங்க. அவனுக்கு ரசூல்லாவே இறை தூதராக ஏற்றுக்காம இவனுங்களாம் அந்த ரசூல்லா விட்டுவிட்டு அவரை இறை தூதரை ஏற்றுக்காம இனிமே அதே மாதிரி ஒரு இறை தூதர் வருவார்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காத்துக்கிட்டு இருக்கிறத பயன்படுத்துறது யாரு? தஜால் பயன்படுத்தி, நான் தாண்டா நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வந்துடுவான். ஆனால் அவன் போலியான இறை தூதர். அவங்கள்ட்ட அவங்க பார்வையில், யூதர்கள் பார்வையில் அவன் உண்மையான இறை தூதர். அதனால என்ன செய்வான், அதை செய்கிறான். இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து எதிர்ப்பு எங்கேயுமே எதிர்க்கக்கூடாது. அதே சமயத்தில் செல்வ வளம் அந்த இருக்கிற எல்லாம் சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் கைப்பற்றி ஆகணும். அப்போ இதோடைய தேவையுடையவன் யார்? பெட்ரோல் வளம் இருக்குது. அப்போ பெட்ரோல் வளத்தை வந்து யாருக்கு தூண்டி விட்டான்? அவன்கிட்ட பலம் உள்ளவன் யார்? அமெரிக்காவுக்கு என்ன தேவை? பெட்ரோல் தேவை. அப்படிங்கிறப்ப நீ வந்து பெட்ரோல் எடுத்துக்க, நான் உதவுறேன்
நீ எனக்கு இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடு, இங்கே இருக்கிற இந்த பாலஸ்தீன மக்கள்லாம் அடித்து வரட்டும், விட்டு நாங்கள் ஆட்சி ஆளணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு கூட்டு சதி போட்டு என்ன செஞ்சாங்க. இப்போ வந்து ஈராக்கில் பிரச்சனை உருவாகுது. ஏன் உருவாகுதுன்னா, இவங்களோட திட்டத்துக்கு எதிராக சதாம் ஹுசைன் இருந்தார். நம்ம அடிமையாக போகக்கூடாது, இவனுங்கள்கிட்ட வந்து பெட்ரோல் வந்து இவனுங்க கையில் கொண்டு போகக்கூடாது, நம்மளா டேரெக்டாக சேல் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நீ தான் பிரச்சனையாக, அப்போ உன்ட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, உள்ளார வந்தாங்க. சரி, இப்போ அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி ஒரு அதிபரை வந்து இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. ஆனால் அங்கே இருக்கிற மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபித்னாவுடைய துகைமா வந்து 3 சமுதாயம் சார்ந்தது. ஒன்று வந்து முகமது நபி சமுதாயத்தை சார்ந்த விஷயம், இன்னொன்று வந்து கிறிஸ்தவர்களை சார்ந்தது, இன்னொன்று யூதர்களை சார்ந்தது. இந்த 3 பேர் சேர்ந்து, அதாவது இப்ராஹிம் நபியோடைய வம்சாவளியில் இருக்கிற அந்த 3 சமுதாய பிரச்சனை தான் துகைமா பிரச்சனை. அப்போ வந்து அடக்குமுறை ஆட்சியாளர்கள் இருக்கிற காரணத்தினால மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அங்கே இருக்கிற அரபு நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அடக்குமுறை பண்ணுகிறார்கள். மற்ற நாட்டில் எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறாங்க, சாதாரண மக்கள் கூட ஆட்சிகளெல்லாம் போய் உட்காடுறாங்க, அந்த மாதிரி எலெக்ஷன்லாம் நடக்கிறது இல்லை, இங்கே எப்போ பார்த்தாலும் அவனுங்க வாரிசாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து நம்ம வந்து நமக்கும் ஆட்சியெலாம் ஆளணும், எல்லாருக்கும் சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு. அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற கவர்ச்சியின் காரணமாக நிறைய சுதந்திரம் வேணும் எல்லா விஷயத்துலையும், இவங்க கட்டுப்பாடுகள்லாம் அதிகமாக போட்டுட்ருக்குறாங்க. அப்படியே இந்த உலக கவர்ச்சியில் ஏமாந்து போய் இப்படி ஆசை இருக்கிறத வந்து யார் தெரிஞ்சுக்கிட்டா, யூதர்களும் அந்த போலி கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொண்டு, சரி இவனுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற மாதிரி போய் சதாம் ஹுசைனை முடிச்சு விடுவோம். அவனை முடிச்சு விட்டோம்னா இந்த மக்கள்லாம் கவலைப்படாது, ஏன்னா மக்கள் என்ன செய்யும், சர்வாதிகாரத்தில் விடுதலை கிடைச்சிருச்சுன்னு நினச்சிப்போம். ஆனால் நிஜமாக என்னன்னா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறோம்ல, அது வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் உருவாக்குனாங்க. டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை தான் ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. என்ன, பக்கவான இறைவனுடைய சட்டம். அதே சமயத்தில் பரம்பரையாக யாரும் ஆண்டு விட முடியாது. யார் ஈமான்ல நற்குணத்தில் மேலோங்கி இருக்கிறார்களோ அவர்களை தேர்வு செய்த முறை. இப்போ நிறைய விஷயத்தில் சுதந்திரம், எது தீமையோ அது கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நிஜமான டெமோக்ராட்டிக். அது இந்தியாவில் கூட பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் போலியான டெமோக்ராட்டிக் தான். அப்போ வந்து இந்த போலியான டெமோக்ராட்டிக் தீமைகளை தான் உருவாக்கும். கொள்ள கூட்டக்காரர்கள்லாம் ஆட்சியாளர்களாக வர வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு போலித்தன்மையான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த மாதிரி போலித்தன்மையை நினைத்து ஏமாந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த இஸ்லாமிய மக்கள், ஏன்னா அங்கே இருக்கிற அரபு நாட்டு மக்கள் என்ன இந்த மாதிரி ஒரு போலிக்கு ஆசைப்பட்டதை வந்து அமெரிக்காக்காரன் யூதர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சுட்டான், உனக்கு நான் சுதந்திரம் வாங்கி கொடுக்குறேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சதாம் ஹுசைனை முடிச்சு விட்டாங்க. சதாம் ஹுசைனை முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது வேலையில்லா திண்டாட்டம் என்ன போணுச்சு, என்ன நடந்துச்சு, என்ன கஷ்டப்பட்டாங்க, நாடு ஒன்று கீழே போயிடுச்சு. என்ன அப்போ வந்து என்ன செஞ்சாங்க, சதாம் ஹுசைன் அந்த மாதிரி முடிச்சு விட்டு அதை இது பண்ணும். அப்போ துகைமா வந்து பிரச்சனைங்க, குழப்பம் ஈராக்கில் தூங்கும். அதை எதை வச்சு தூங்கும், இவனுங்களுக்கு பெட்ரோல் வளத்தை ஆட்டையை போடணும், யாருக்கு, இந்த போலி கிறிஸ்தவர்களுக்கு. யூதனுக்கு அதை வச்சு ஜெருசலத்தை ஆட்டையை போடணும். இஸ்லாமிய மக்களுக்கு, அங்கே உள்ள கல்ஃபில் வாழ்கிற மக்களுக்கு சுதந்திரம் வேணும். இந்த 3 சேர்ந்தது தான் துகைமா குழப்பம். அப்போ வந்து இந்த குழப்பம் இதனால தான் பரவி போகும். அப்போ ஒவ்வொரு இடத்துல அப்போ வந்து ஈராக்கில் வந்து சுதந்திரம் கிடச்ச மாதிரி ஒவ்வொரு கல்ஃப் ரீஜன்லையும் எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணி என்ன செஞ்சால், அமெரிக்கா அந்த நாட்டையே ஆட்ட போட்டுட்டான். எல்லா பவர் எவன் எதுக்குறானோ அவனெல்லாம் வந்து தூக்கிவிட்டு டம்மியான இவங்களை ஆளை போட்டுறது, பெப்பட்னு சொல்லுவாங்களே, பொம்மை மாதிரி போட்டுறது, எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டிடுவாங்க. இப்படியே எல்லாத்தையும் டம்மி பண்ணிகிட்டே வந்தான். இவங்களுக்கு சுதந்திரம் பேரில் சுதந்திரம் கிடச்சிக்கிட்டு வந்தான். அது அரபு வசந்தம்னு இதுக்கு பேர். இந்த சுதந்திரத்தை பெற்றுட்டு இருந்தாங்களே, அதை போய் நீங்கள் யூடியூப்பில் போய் அரபு வசந்தம்னு தேடி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு என்ன மேலே எவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடக்கிறது, எதுக்காக நடக்குதுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. இவனுக்கு இந்த உலக கவர்ச்சியின் காரணமாக சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். சுதந்திரம் இல்லடா, நீ அடிமையாக போயிட்டு இருக்கிற அப்படிங்கிறது தெரியல. நீ இஸ்லாத்தை விட்டே போயிடுவோட காலப்போக்கில், உன்ட்ட பிடிக்கிட்டு உன்னை வந்து நாடோடி மாரி ஆக்கிடுவான் பிற்காலத்தில் அப்படிங்கிறத தான் புரிந்து கொண்டு இன்றைக்கு ஈரான் எல்லாம் சண்டை கொண்டு இருக்கிறது, எதிர்த்து நிற்கிறது காரணமாக தான். நாங்கள் விலகுனா எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவாங்க ஈரானுடைய பேச்சை தான். இவனை எல்லாம் அறிவு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மட்டும் என்ன ஈரானுக்காக போர் செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் நகர்ந்தால் இவனுங்க ஒட்டுமொத்த கல்ஃப் ஆட்டையை போட்டுருவாங்க அப்படிங்கிறதை சொன்னார்கள். அப்போ ஈரான் வந்து சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன விஷயம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் போகுது.
அப்போ அப்படியே ஒவ்வொரு இடமா இப்போ அரபு வசந்தங்கிற பேரில் போணுச்சுல, போய் எகிப்துக்கு வரும். எகிப்துக்கு வந்தோடனே எகிப்துலேருந்து சிரியாவுக்கு வரும். அந்த சிரியாவுக்கு வரதான் ஒரு பையனை வச்சு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பையன் தான் அடையாளம். இறுதி நூற்றாண்டுக்கு நம்ம வந்துட்டோம், உலகம் அழிய போகுது அப்படிங்கிறதுக்கு அடையாளமே யாரு? அந்த மூவாவியா சாசனேங்கிற அந்த பையன் தான். அந்த பையனை வைத்து அந்த பையன் வந்ததுலேருந்து 18வது வருஷத்துல தங்க மலை வெளிப்பட்டாகணும். 18 வருடம் முடிகிறப்ப ரமலான் மாசத்துல என்ன 2 பூகம்பம் ஏற்படும். அதுல ஒரு பூகம்பத்திற்கு அப்புறம் அந்த யூப்பர்டிஸ் நதியில என்ன செய்யும்? தங்கம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப 3 பூகம்பங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். இந்த பையன்லேருந்து எதை கணக்கிட்டுலாம்? கியாமத் நாளில் 10 பெருமடையாளங்கள் இருக்கிற 3 பூகம்பம் இருக்குல்ல, அது எப்போன்னு கணக்கு சொல்லிச்சு. 18 வருஷம் அந்த பையன் வந்ததுலேருந்து 18 வருஷம். இந்த பையன் வந்துட்டு போய் இது வரைக்கும் 15 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் 3 வருஷம் முடிஞ்சுட்டா என்ன வந்துடும்? தங்க மலை வெளிப்பட்டாகணும். முதல் பூகம்பத்தில் கீழே ஒரு பூகம்பம்னு 10 அடையாளத்தில் இருக்குல்ல, அதில் முதல் பூகம்பத்தில் என்ன செய்யும்? அந்த மலை வரும். அப்போ இந்த மூவாவியா சாசனம் எவ்வளோ முக்கியமான, எதை கண்டுபிடிக்கிறது? இந்த இந்த பையன் உதவுறாப்புல அந்த தங்கமலை எப்போ வெளிப்படும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு 18 வருஷம் கேப். அப்போ இது இல்லையா? இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த 10 அடையாளங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 10 அடையாளங்கள் என்னென்ன? முதல் அடையாளம் நெருப்பு. நெருப்பு முதல் அடையாளம். நெருப்பை கொண்டு இந்த ஏவுகணையில ஏவுகிறாங்கள, அந்த ஏவுகணை மூலியமா ஒரு நெருப்புனால காசால மக்கள் ஓடுனாங்கல்ல, அவங்க ஓடுனது கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி ஓடணும். அது வடகிழக்கு தென்மேற்காக இருக்கும். வடகிழக்கு ரசூலா காலத்தில் கிழக்கு, தென்மேற்கு ரசூலா காலத்தில் மேற்கு. அப்போ மக்கள் எப்படி போட்டிருக்காங்க? கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி ஓட்டி ரஃபால போய் அசம்பிள் ஆனாங்களே, இதுதான் முதல் அடையாளம். அப்போ புகாரில 33:29 ஹதீஸ்ல 29:49 இது இந்த முதல் அடையாளத்தை பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவ்வளவு தெளிவான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் எடுத்து கூட யாரும் பேசல. அப்ப அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இல்லையா? முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானம் புகையை வெளிப்படுத்தும். அப்போ அந்த வானம் ஃபுல்லாக புகை இருக்கணும், அது உலகத்தில் பல பேர் பல நாட்டில் தெரியணும் அப்படின்னா அது நியூக்ளியரில் தான் அப்படிப்பட்ட ஒரு புகை வரும். அப்படிங்கிறப்ப ஒன்று நியூக்ளியர் பாம்பு போடுவாங்களாங்கிறதுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஆனால் அணு உலை வெடிக்கிறதுக்கு அணு உலை வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பலவீனமான ஹதீஸ், அதனால தான் நான் செஞ்சோம் மேற்கோள் காட்டியிருந்தோம். அது செக்யூரிட்டி ரீசனுக்கு அது பிரச்சனை இல்லை. அதை நம்ம அதை மாதிரி பொருத்தமாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லியிருந்தோம், வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அது என்னது? இது என்ன? அதுக்குண்டான அடையாளங்கள்லாம் சொல்லியிருந்தோம். ரமலான் மாதத்தில் முதல் ரமலான் வெள்ளிக்கிழமையில தொடங்கும். அதனுடைய நடுப்புற 15வது ரமலானில் காலைல ஃபஜர் முடிஞ்சோடனே அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தில் 70,000 பேருக்கு காது கேட்காது. அதுக்கப்புறம் 70,000 மக்களுக்கு இறந்து விடுவார்கள். கிட்டத்தட்ட 1,40,000 மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னோம். இதேமாரி யுக்ரைனில் ஒன்று நடந்துச்சு. அது 1,60,000. ஒரு அணு உலையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது வெடிச்சு மிகப்பெரிய இதாக மாறி அதனால 1,60,000 பேர் பாதிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி ஒரு கணக்கு இதில் இருக்கிற காரணத்தினால இதுதான் அந்த பெருமடையாளத்தில் உள்ள ஒரு வான புகையை வெளிப்படுத்துங்கிற அடையாளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தோம். மூன்றாவது என்ன? மூன்றாவது, நான்காவது, ஐந்தும் 4 மொத்தம் 3 பூகம்பம். கிழக்கில் ஒரு பூகம்பம், மதினாலேருந்து ரசூல்லா மதினாலேருந்து சொல்லணும், மதினாலேருந்து கிழக்கு திசையில் ஒரு பூகம்பம், மதினாவின் மேற்கு திசையில் ஒரு பூகம்பம், மதினாவுடைய அரபிய தீபகற்பத்தில் மக்கா மதினாவுக்கு மத்தியில் ஒரு பூகம்பம். அது மெஹதிக்காக ஏற்படுற பூகம்பம். ஒரு பூகம்பத்தில் தங்கமலை யூப்பர்டிஸ் நதியில் வெளிப்படும். இன்னொரு பூகம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு அதுவும் ட்ரெஷர். மூன்றாவது மெஹதிக்காக வருகிற அந்த பூகம்பத்திலையும் ஒரு ட்ரெஷர் வெளிப்படணும். ஒரு ஆர்மியும் அழிந்து போகும், ட்ரெஷரும் வெளிப்படுங்கிறது. அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எத்தியோப்பியா நாட்டுக்காரன் தான் கண்டுபிடிப்பாங்க. அதை ஆய்வு செஞ்சோம். எத்தியோப்பியா நாட்டுக்காரன் தான் அந்த மக்கா கிட்ட இருக்கிற அந்த காபா கிட்ட இருக்கிற ட்ரெஷரையும் சுற்றி இருக்கிற தங்க ட்ரெஷரையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்னும் மெஹதி வரப்ப பளிச்சுன்னு தெரியும், அவ்வளோதான். அப்போ 3 பூகம்பங்கள். முதல் நெருப்பு, 2வது புகை, அடுத்தது 3 பூகம்பங்கள். மொத்தம் 5 அடையாளம் முடியும். இப்போ அந்த நெருப்பையும் புகையும் தவிர பளிச்சுன்னு அந்த மூவாவியா சாசனேங்கிற அந்த பையன் இருக்காங்க, சிரியாவில் வெளிப்பட்டாலும் அந்த பையனுக்கும் இந்த தங்கமலை முதல் பூகம்பத்துக்கும் உள்ள இடைவெளி காலம் 18. அந்த 18 வருஷங்கிறப்ப அது எப்போ வருது? 1450 ஹிஜ்ரியில் வருது. 2029 ஜனவரி பிப்ரவரியில் ரமலானில் வருது. அப்போ 2029 ஜனவரி பிப்ரவரியிலே சொல்கிறோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படி இல்லை.
ஆரம்பத்திலேயே அந்த 2029 ஆரம்பத்திலே தங்கமலை வெளிப்படுதுன்னு வருது. அப்போ அந்த தங்கமலைக்கு முன்னாடி எது வெளிப்பட்டாகணும்? புகை வெளிப்பட்டாகணும். அதற்கு முன்னாடி எது வெளிப்பட்டாகணும்? ஏன்னா இந்த மாதிரி மக்கள் ஒரு திசையிலேருந்து ஒரு திசை நெருப்புக்காக ஓடி இருக்கணும். இப்போ காசாவில் ஓடினாங்களே, அதனால அது நடந்துருச்சுன்றோம். அது காசாங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு மொத்தம் 3 ஹதீஸை வைத்து நிரூபித்திருக்கிறோம். எப்படி நிரூபித்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஒரு நெருப்பை கொண்டு ஓடுவார்கள். ஒரு இடத்துல குடி டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும், என்ன குடிபெயர்வார்கள், என்ன அப்படிங்கிறப்ப அது நடந்துச்சு. சரி, இதை வச்சுட்டு காசான்னு சொல்லிட முடியுமா? அது மக்கள் எப்படி ஒரு வாகனத்தில் 10 பேரா ஈடுபட, இதையும் வச்சு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்குவோம். 3 ஆர்மி அந்த சேர்ந்து என்ன செய்யும்? அந்த இடத்துல சண்டை போடும். 3 ஆர்மி, ஒன்று ஏமனில், ஒன்று சாமில், அதாவது ஜெருசலம் அந்த பகுதியில், ஜெருசலம்னா அந்த பாலஸ்தீனில், இன்னொன்று ஈராக் நாட்டோட சார்பாக, அது ஈரானோட சார்பாக ஒன்று. இந்த 3 நடக்குதுல. இப்போ இந்த ஹிஸ்புல்லா, இந்த 3 சண்டை போடும். அது எதுக்கு முன்னாடி நடந்தாகணும்? இந்த ஈவெண்ட்டு அந்த தங்கமலைக்கு முன்னாடி நடக்கும். அந்த 18 வருஷம் முடிவுக்கு முன்னாடி நடக்கணும். அதான் 2023 நடந்திருக்கிறது அப்படின்னு அதை சொன்னோம். அது நெருக்கத்தில் நடந்ததுனால இதுதான் அது அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன? புகையும் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது? இந்த ரமலான் 1 வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிறது எப்போ வருது? 2028 ஜனவரி பிப்ரவரியில் வருது. அதன் காரணமாக அந்த நேரத்தில் இந்த அணு உலைகள் இப்போ பார்த்தா எல்லாரும் சரமாரி அடிச்சுக்கிறத பார்த்தா ஈரானில் அணு சம்மந்தப்பட்ட விஷயமும் வச்சிருக்கிறனால அணு உலைகள் இருக்குது. அதில் குண்டை போட்டாங்கன்னா அது வெடிச்சு இந்த மாதிரி 70,000 பேர் இறக்கிறதுக்கும் 70,000 பேர் காது கேட்காம போகிறதுக்கும் காரணமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் என்ன செஞ்சோம்? இது இருக்கலாம் அப்படின்னு இதுக்கு முந்தைய பதிவில் பேசியிருந்தோம். செக்யூரிட்டி ரீசனுக்காக பேசியிருக்கோம். அப்போ 2வது அடையாளம். அதுக்கு மூணாவது அடையாளம் என்னது? தங்கமலை. 4வது அடையாளம் உங்களுக்கு எகிப்திலேயோ இந்த மாதிரி இடத்துல அதுவும் அந்த பூகம்பம் ஏற்படுறப்பையும் இப்போ ட்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கிறது. 5வது அடையாளம் இமாம் மெஹதிக்காக ஏற்படும். மெஹதியை அல்லாஹ் மக்களை வச்சு இவர் தான் நான் நியமித்த தலைவர்னு அறிவிச்சு கொடுத்துருவோம். மக்கள் பயத்து செய்யும். அதை பிடிக்காம முஸ்லீம்கள்லேயே ஒரு ஆர்மி என்ன செய்யும்? அவர் அழிக்க வரும். அல்லாஹ் இந்த மக்கா கிட்ட நெருக்கிறப்ப அந்த ஆர்மியை புதைப்பான். அதுதான் நம்ம சொன்ன 3வது பூகமும். மொத்தம் அடையாளத்தில் 10 அடையாளத்தில் அது 5வது அடையாளம். அப்போ அதை வச்சு தான் என்ன உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீமும் அவர் மெஹதின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவர்கிட்ட போய் பயத்து செய்யணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஈரான் படை என்ன செய்யும்? மெஹதி அந்த மாதிரி 5வது அடையாளம் நடந்த உடனே, மெஹதி வெளிப்பட்ட உடனே, அந்த பூகம்பம் ஏற்பட்ட உடனே மெஹதி வெளிப்பட்டுருவார். மெஹதின்னு தெரிஞ்சு போயிடும், இவர் தான் மெஹதின்னு தெரிஞ்சிடும். அந்த மெஹதின்னு தெரிஞ்ச உடனே இன்றைக்கு இருக்கிற கொரசான் படை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கொரசான் யாருன்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஈரான் படை தான். அதுக்கு சக்தி அவர்கள் தான் படுவார்கள். ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும். ஏன்னா பாகிஸ்தான் டெமோக்ராட்டிக், இந்தியா மாதிரி டெமோக்ராட்டிக் இந்தியா 1008 பாலிடிக்ஸ் இருக்குது. அவங்க ஏற்கனவே சவுதியோடைய அந்த சவுதி குடும்பத்தில் கடனை வாங்கி வச்சிருக்கிறாங்க, அமெரிக்காவில் கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எல்லாம் அடிமையாக தான் இருக்க முடியும். அவங்க ஒரு தலைமையின்கள் ஒழுங்கான ஆட்சி முறைலாம் கிடையாது. டெமோக்ராட்டிக் ஆட்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கு சக்தி பெற மாட்டார்கள். எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறது யார் அப்படின்னா ஈரான் தான் இருக்கிறது அப்படிங்கிறது. அதனால் அவங்க போய் மெஹதிக்கு போய் என்ன செஞ்சுருவாங்க? ஈரான் நாட்டிலேருந்து படை புறப்பட்டு போய் மெஹதிக்கு பயத்து செய்வார்கள். செஞ்சவொடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஈரான் சப்போர்ட்டுக்கு போணுச்சுன்னா இன்னைக்கு ஈரானை எதிர்க்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா மற்ற சூப்பர் பவர்கள்லாம் தெரிஞ்சு போச்சு. போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கலாம்னு வந்தால் இருக்கிற இஸ்ரேலை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற மாதிரி சின்ன இஸ்ரேலெல்லாம் ஆக்கி விட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறது நிலைமையாகி போச்சு. அந்த மாதிரி நிலைமையானதை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? இது ஈரான் படை சேர்ந்தாவே மிகப்பெரிய படை. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜமாத்தையும் கலைச்சிவிட்டு அந்த ஜமாத்து கீழே வந்தாகணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அதனால போய் அவங்களும் வந்துருவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பவராக மாறிடுவோன்னு பார்த்துங்க. இப்போ அந்த கொரசான் படையில் யார் இருக்கா? மக்காவில் போய் இவங்க பயத்து செஞ்சுட்டானா இப்போ அந்த கொரசான், அதாவது ஈரான் படையில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா மெஹதி இருக்கிறார். அப்போ தான் மெஹதி இருப்பார். ஈரானில் இருக்கும்போது இருக்க மாட்டார். மக்காவில் போய் பயத்து செஞ்ச பிறகு அந்த படையில் மெஹதி இருப்பார். அவரின் தலைமையில் ஜெருசலத்தை கைப்பற்ற போவாங்க. அப்போதைக்கு உலகத்தில் அந்த படையை தடுக்கக்கூடிய சக்தி யாராவது இருக்கா? முதல்ல ஈரான் படை சப்போர்ட்டுக்கு போயிடுச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்கள் சப்போர்ட் ஒரே தலைமையின் கீழ் ஆட்சி மிகப்பெரிய ஆட்சியை எடுத்துட்டோம். சத்தியம் நம்ம கையில் இருக்கிறது. சத்தியத்தை கையில் வச்சுட்டு சின்ன கூட்டமாக இருந்தாவே பெரிய கூட்டத்தை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனோம். இது இவ்வளோ பெரிய படையாக இருக்கிறப்ப அதை என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் போய் ஜெருசலத்தில் என்ன செய்வாங்க? கைப்பற்றி அவங்க யூதர்களுடைய அந்த அரசாங்கத்தை கலைப்பார்கள். ஏன்னா இஸ்ரேல் அரசாங்கத்தை கலைத்து விட்டு ஏன்னா அப்படி வர்றப்ப டோட்டலாக இவர்களுடைய கையில் எல்லாமே வந்துவிடும். கொடியை போய் ஊன்றவரை உலகத்தில் அந்த படையை தடுக்கக்கூடிய பலம் யாரிடமும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஹதீஸ்.
அப்போ வந்து அந்த பலத்தை வந்து கொண்டு போய் அதை ஆட்சி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இஸ்லாமிய ஆட்சி உருவாச்சு, அதை தலைமையாக ஆக்கிடுவாங்க. ஜெருசலத்தை வந்து தலைநகரமாக ஆகிவிடும். இதுதான் சொன்னாங்க. இந்த தலைநகரமாக ஆகிற அந்த டைம் இருக்குல்ல, அந்த டயத்தில் அந்த மாதிரி ஆக்குறது, அந்த வெற்றி எதனால் கிடைக்கும்னா 2 பேர் கூட்டு வைப்பாங்க. யாரு? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் இருக்கிற இந்த இது இருக்கிற முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே, அவர்களும் என்ன ரோமர்கள் கிறிஸ்தவர்களும் ஒப்பந்தத்துக்கு வருவார்கள். 2 பேரும் சேர்ந்து 2 பேருக்கு பொதுவான எதிரியாக யார் இருப்பான்னா யூதர்களும் இந்த அமெரிக்காவும் வந்துடும். அப்போ பொதுவான எதிரியை வந்து, ஏன்னா அமெரிக்கா வந்து ஒட்டுமொத்தமாக இதோட முடிக்க போகிறோம், அது சூப்பர் பவர் விட்டு தூக்க போகிறோம். மொத்தம் 100 வருடம் தான். நான் உங்களுக்கு தஜ்ஜாலுடைய 2வது நாள் என்னது 100 வருடம் அப்படிங்கிறப்ப சூப்பர் பவரை வந்து என்ன போகுது. அப்படிங்கிறப்ப எதிரியாக வந்து நிற்பார்கள். எதிரியாக வந்து நிற்கும் போது நம்மளும் என்ன செய்வோம், அந்த ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் ஒப்பந்தம் செய்வார்கள். இப்போ வந்து ஐரோப்பா வந்து அந்த ஒப்பந்தம் செய்ததா என்ன இதுன்னு இல்லை. முதல்ல வந்து நமக்கு ரஷ்யாவில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் இருக்கிறாங்க. ஏற்கனவே இப்போ ஈரான் ஒப்பந்தம் போட்டிருக்கலாம், இல்லை மெஹதி வந்த பிறகு போடுவார்கள். அந்த மாதிரி இப்போ ஏதோ நடக்கும் உண்டு. ஒப்பந்தம் போட்டு நம்ம கூட்டு முயற்சியில் பொதுவான எதிரியை என்ன செய்வோம், பொதுவான எதிரினா யூதர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவோம். அப்போ ஜெருசலம் வெற்றி பெறும் அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி வெற்றி கொடுத்தோடனே நம்ம அல்லாஹ்வால் தான் அந்த வெற்றி கிடைத்தது அப்படின்னு சொல்லுவோம். உடனே அந்த ஐரோப்பா இல்லை ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, இல்லை இது வந்து சிலுவையினால் தான் கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டோன்னே இது தகராக மாறி ஒருவருக்கொரு அழைத்து கொண்டு இறந்து விடுவார்கள். அந்த மாதிரி இறந்த உடனே என்ன செய்வாங்க, டக்குன்னு வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? இந்த 80 கொடியின் கீழ் ஒன்று சேருவார்கள். ஒரு கொடியின் கீழ் 12,000 வீரர்கள் இருப்பார்கள், இராணுவ வீரர்கள் இருப்பார்கள். அப்படின்னு அவங்க போருக்கு இறங்குவாங்க. ஐரோப்பா அந்த ரோம் பகுதி இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க லைட்டாக இறங்கினாவே கான்ஸ்டன்டினோப்பிள் இருக்குல்ல, துருக்கியில் இருக்கிற கான்ஸ்டன்டினோப்பிள், அது அவங்க கைக்கு வந்துடும். ஏன்னா அது எல்லையில் இருக்குது. துருக்கியோடைய சென்டர் பகுதியில் தலைநகரம் கிடையாது, அது எல்லை பகுதியில் 2 சைடும் கடல் உள்ள பகுதியில் இருக்குது. அப்படி இறங்கினாவே மேலே இருக்கிற அந்த ஐரோப்பா நாடு இறங்கினாவே அதை கைப்பற்றிடுவாங்க. அதே மாதிரி கைப்பற்றிட்டு தான் கீழே இறங்க முடியும். அப்படி வர்றப்ப அப்போ நம்மளும் அவர்களும் போர் செய்வோம். அந்த போரில் வந்து எப்படி இருக்கும் நிலைமைனா, நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆர்மி இருக்குல்ல, அதில் 1/3 மூன்றில் ஒரு பங்கு புறமுதுகிட்டு ஓடுவார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். மெஹதி வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த பிறகும் எல்லாம் ஆச்சு பூச்சுன்னு கத்திட்டு போய் போர் செய்கிற இடத்துல என்ன செய்வாங்க, அந்த எதிரான அந்த 80 கொடி கீழே இருக்கிற அந்த பலத்தை பார்த்துட்டு பயந்து போய், உயிருக்கு பயந்து போய் புறமுதுகு விட்டு ஓடுவார்கள். அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு இருக்கிறது. அதில் அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு பயம் காட்டிடும். அவங்க வந்து 80 கொடிகள் புறப்பட்டு வர்றப்ப, ஐரோப்பாவே புறப்பட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நினச்சி அதுக்கு பயந்து என்ன செய்வாங்க, ஒதுங்குவார்கள். புறமுதுகிட்டு ஒதுங்குவான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மீதி இருக்கிற அந்த 2 மடங்குல 100 மடங்கு என்ன செய்யும், கடுமையாக என்ன வாழ்வா சாவான்னு போராட்டம் நடக்கும். போராட்டம் வந்து உயிரை விடுவார்கள். 1 மடங்கு என்ன செய்வாங்க, உயிரை விட்டு மிக சிறந்த உயிர் தியாகி அவர்கள் ஆகி விடுவார்கள் அப்படிங்கிறது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது இந்திய மக்கள் என்ன செய்வாங்க, அவர்கள் வெற்றி கொள்வார்கள். சின்ன அணி ஆயிரும், ஆனால் வெற்றி கொடுத்துருவோம், அல்ல வெற்றியை கொடுத்துருவோம். வெற்றி கொடுத்து அவர் பூமியிலே சிறந்த மனிதர்கள் அப்படிங்குவோம். இதுதான் இந்த போர் தான் மல்ஹாமா, ஆர்மகடம், 3ஆம் உலக போர். நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கிற ஐரோப்பா அந்த 80 கொடிகள் நடக்கிற போர். முதல் வந்து யூதர்களை வெற்றி கொள்ளும் போது நம்மளும் அந்த ஐரோப்பா மாதிரி அந்த 80 கொடிகள், அது ஐரோப்பாவை என்னெல்லாம் சொல்கிறது வந்து இல்லை, இப்போதைக்கு ஐரோப்பா சொல்ல முடியும். இப்போ ரஷ்யாவை கூட இருக்கலாம், அப்போ போகிற ஐரோப்பாவாக மாறிடும் ஏதோ ஒன்று. அந்த மாதிரி நம்மளும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து பொதுவான எதிரியை இது பண்ணி ஜெருசலம் நம்ம கைக்கு வரும். அந்த வெற்றி கொண்டாட்டம் வந்து நம்ம அல்லாஹ் நாள் கிடச்சிது, அவங்க சிலுவை நாள் கிடச்சி சண்டையாகி மல்ஹமா, அதாவது அதுதான் பெரும் போராக மாறும். அதுக்கு தான் 3இல் 1 படம் ஓடி போயிடுவாங்க. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், ஜாக்கிரதையாக இருக்கணும் ஈமான்ல. அப்போ வந்து கடைசியாக ஒரே ஒரு கூட்டம் தான் மிஞ்சி இருக்கும். அது என்ன செய்யும், அவங்க வந்து வெற்றியாளர் மீது. அப்போ வந்து அந்த 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 டோட்டலாக அந்த ஒரு இதுவும் இருக்கணும். முதல்ல யூதம் போயிடுது, அப்புறம் போலித்தனமாக இருக்கிற அந்த கிறிஸ்துவும் போயிடும், அப்புறம் வெறும் இஸ்லாம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் எஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் இருப்பாங்க. எஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் யார், இன்றைக்கு இருக்கிற முக்கியமாக அதில் அந்த தோற்றம் வந்து அவங்களுக்கு எப்படி கேடை மாதிரி முகம், சிறிய கண்கள் அப்படிங்கிறப்ப அது சைனீஸ் மக்கள், நார்த்து கொரியா, சவுத்து கொரியா, இந்த மாதிரி மக்கள். அப்போ அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சைனாலாம் இப்போதைக்கு போருக்கு வராது.
சும்மா சப்போர்ட் பண்ணுற போகிற வரம்பாங்க, அவங்க மெயினான போரில் குதித்து சண்டை போட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போ வந்து 3 இப்ராஹிமோடைய வாரிசுகள் வாரிஸ் சமூகம் இருக்குல்ல, அது வந்து ஒன்று முகமது நபி சமூகம், அப்புறம் கிறிஸ்தவ சமூகம், யூத சமூகம். இது இப்போதைக்கு யார் மட்டும் எஞ்சி இருப்பா அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம்? 3 சமூகத்தில் மீதி எஞ்சி இருக்கிறது வந்து இப்போ முகமது நபி சமுதாயம் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். போலியான கிறிஸ்தவம், போலியான யூதமும் அழிந்து தீரும் அப்படிங்கிறது வந்து இதில் புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி நிலையில் இருக்கிறப்ப அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலையை அடைகிற அந்த ஒரு தருவாயில் இருக்குல்ல, இந்த நிலையை அடைகிறப்போ அதுக்கு முன்னாடியே வந்து என்ன செஞ்சிருவாங்க, இந்த நிலையை அடைந்த பிறகு இதுக்குள்ளாட்டி வந்து இமாம் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆய்வு செய்த வகையில் தெரிகிறது. அதன் பிறகு என்னாவும் அந்த வெற்றி கொண்டாட்டம் வந்துடும். அப்போ இந்த பெரும் போரில் வெற்றி வந்து கடைசியாக இஸ்லாமியர்கள் பெறுகிறார்கள். பெருகின போது கான்ஸ்டன்டினோப்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர் செய்யாமல் கைப்பற்றி விடுவார்கள். கான்ஸ்டன்டினோப்பிள் இருக்குல்ல, இப்போ அதாவது ஐரோப்பா அழிந்து விடுகிறது. இந்த பக்கெட்டு அதான் போலியான அந்த கிறிஸ்துவம் அந்த விஷயம்லாம் அழிந்து விடுகிறது. ஏன்னா ஐரோப்பா சைடில் தான் போலி கிறிஸ்தவம் இருக்கிறது. அதெல்லாம் அழிந்து விடுகிறது. ஆள் இல்லை. யூதம் வந்து அழிந்து விடுகிறது. ஆள் இல்லை. நம்ம மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறோம். நம்மளும் எவ்ஜூஜ் மௌஜூஜ் அந்த சைனா சைடு உள்ள மக்கள், நார்த் கொரியா, சவுத் கொரியா இந்த மாதிரி உள்ள மக்கள் மிஞ்சி இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அந்த பக்கெட்டு வந்து அந்த கான்ஸ்டன்டினோப்பிளை வந்து கைப்பற்றி தானே கீழே இறங்கினாங்க. திருப்பி பார்த்தா அது போர் செய்யாமலே நமக்கு வந்து விடும்னா அழிந்து விடும்னு அர்த்தம். இதெல்லாம் முன்னாடியே அழிந்து இருக்காரனால அது திருப்பி கைப்பற்றும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கைப்பற்றி விடுவோம் அப்படிங்கிறது. இந்த கைப்பற்றின நிலைமை கைப்பற்றிடுறோம்ல, இந்த தருவாயில் தான் கிட்டத்தட்ட வந்து மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மீது நெருக்கமான தருவாயில் வந்து இறந்து விடுவார்கள். ஏன்னா அவர்கள் ஆட்சியில் அல்லாஹ் நியமித்திலிருந்து ஒரு 7 வருஷம் வந்து கழித்து இறந்து விடுவார்கள் இருக்கு. இல்லை அதிகபட்சம் 9 வருஷம் வரையும் டைம், அவ்வளோதான், இறந்து விடுவார்கள். இறந்து விட்ட பிறகு கிட்டத்தட்ட வந்து அதாவது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 3 வருடம் பஞ்சம் இருக்கும். ஏன்னா அந்த 3 வருட கால பஞ்சம் இருக்கிறது இல்லையா, கான்ஸ்டன்டினோப்பிள் அந்த கைப்பற்றின அந்த அது வந்து பஞ்ச காலத்திலே கைப்பற்றுறோமா அதெல்லாம் தெரில. விஷயம் என்னன்னா தஜ்ஜாலுக்கு முன்னால் 3 வருட காலம். ஏன்னா கான்ஸ்டன்டினோப்பிள் கைப்பற்றின பிறகு தஜ்ஜால் வெளிப்படணும். தஜ்ஜால் வெளிப்படுறதுங்கிறது வந்து நேரடியாக வெளிப்படுவான். 3 நாள் பணி முடிஞ்சு விடும். அந்த 3 நாள் பணினா எவ்வளோ வருஷம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அவனுடைய முதல் ஸ்டேஜ் இஸ்லாமிய ஆட்சியை உடைப்பதற்காக, பிரிட்டனை வச்சு உடைப்பதற்காக அவன் போட்ட திட்டம் 1200 வருடங்களாக முயற்சி செய்து உடைத்திருக்கிறான். இரண்டாவது அமெரிக்காவை வைத்து 100 வருட காலம் செலவு பண்ணி என்ன செஞ்சிருக்கிறான், அந்த 2ஆம் உலக போர் நடத்தி என்ன செஞ்சிருக்கான், ஈரானில் இருக்கிற யூதர்களோடு இஸ்ரேலில் போய் பாலஸ்தீனத்தில் குடியேறி அதை செய்து நிறைவேற்றியிருக்கிறான். மூன்றாவது அவனுடைய இது கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட். அந்த கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கி அதில் வந்து தஜ்ஜால் ஆளணுங்கிற அந்த 23 வருஷம் முடியுது இல்லையா, அதில் 20 வருஷம் முடிகிறப்ப 3 வருஷம் பஞ்சத்தில் இருக்கும். அந்த பஞ்ச காலகட்டத்தில் வந்து மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கணிப்பு. ஏன் இருக்க மாட்டார்கள்னு சொல்கிறோம், அந்த 3 வருட காலங்கள் வந்து அதாவது மெஹ்தி அலைஹிஸ்ஸலாமே பொற்காலம், நிறைய மழை பெய்யும், விவசாயம் செழிக்கும், உணவு தட்டுப்பாடு இருக்காது, காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காதுங்கிறப்ப அப்போ மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பஞ்சம்னு எப்படி எடுத்துக்க முடியுங்கிறனால தான் அதுக்கு முன்னாடி இறந்து விடுவார்கள்னு ஒரு நிலையை நம்ம எடுக்கிறோம். அப்போ வந்து அந்த 3 வருஷ கால பஞ்சத்தில் முதல் வருஷம் 1/3 தான் மழை பெய்யும், 1/3 மழையை குறைச்சிருவான். 2ஆவது வருஷம் 2 மடங்கு மழையை குறைச்சிருவான். 3ஆவது வருஷம் ஒன்றுமே இருக்காது. அந்த பஞ்சம் ஏற்பட்டு அப்போ வந்து அது எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பஞ்சத்தை ஏற்படுத்துகிறான், தஜ்ஜால்கிட்ட வந்து உணவு அதிகமாக கொடுத்து வழங்குவான். அப்போ வழங்குறப்ப அந்த பஞ்சத்தில் வந்து என்ன போயும் உச்சக்கட்டம் அடைகிறப்ப எல்லாம் பலவீனமான இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்வாங்க, போய் தஜ்ஜால்கிட்ட நிற்கிற சூழ்நிலை வரும். அப்போ ஈமானுடைய மக்கள் தஜ்ஜால்கிட்ட உயிரே போனாலும் போய் நிற்க மாட்டாங்க. அதே ஈமான் சரியாக இல்லாத மக்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தஜ்ஜால்கிட்ட போய் என்ன செய்வாங்க, நின்று விடுவார்கள். அந்த சூழ்நிலை வரணும்ல. அப்போ தஜ்ஜால் என்ன செய்வான், உணவோடு வருவான். அப்போ அதான் சோதனை. 37 நாள். அப்போ 40 நாட்கள் மறைவாக இருந்து ஏன்னா 1323 வருடங்கள். அவனுடைய முதல் 3 நாளுடைய கணக்கு நம்மளுடைய கணக்குகள் எவ்வளோ வரும், 1323 வருடங்கள் மறைவாக இருந்து செயல்பட்டிருக்கிறான். அந்த மறைவான விஷயத்தில் தான் ஏகப்பட்ட சோதனைகளே அல்லாஹ் செய்திருக்கிறான். பளிச்சுன்னு தெரிஞ்சால் நம்ம எல்லாம் கொஞ்சம் உஷார் தானே. பளிச்சுன்னு தெரிஞ்சால் இன்றைக்கி இருக்கிற ஈமானுக்கு உஷாராக இருப்போம். அவன் விடுதலை ஆகிட்டான்னே தெரியல. அதனால தான் அதில் அப்படி நினச்சிக்கிட்டு தான் நிறைய தீமைகளை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அது தீமை பெரிய தீமை இல்லை, தஜ்ஜால் காலத்தில் தான் பெரிய தீமை, தஜ்ஜால் காலத்தில் தான் பெரிய தீமைன்னு மெதப்பில் இருந்தோம்ல.
அந்த மிதப்பில் இருக்கிறப்ப தான் எல்லாம் சோதனையை பண்ணியிருக்கிறான். ஆனால் அது வந்து அந்த 3 நாளுடைய கணக்கு வழக்கு எப்போ வருடத்தையும் மாதத்தையும் வாரத்தையும் ஒப்பிட்டானோ அது ரேஷியோ 1200. ஏன்னா ஒரு வருடங்கிறது 12 மாதம். முதல் நாள் 12 மாதம் என்றால் என்ன, 12 மாதத்தில் அடுத்த மாதம் என்ன, 12ல் 1 மடங்கு. அப்போ ஒரு மாதத்தில் வந்து வாரம் எத்த கணக்கு வரும், ஒன்று நாளில் 1 மடங்கு. அப்போ 1200 வருடம் முதல் நாள்னா அதில் 12ல் 1 மடங்குன்னா என்ன அர்த்தம், அடுத்த நாள் 100 வருட கணம், 100 வருடம். அந்த 100 வருடத்தில் வந்து மாத கணக்காக வச்சுக்கிட்டு எடுத்தோம் என்ன வரும், அவனு 23 வருஷம் அப்படி வந்துடும். 25 வராது, ஏன்னா வாரம் வந்து 29 நாட்கள், மாதம் ஒரு 29 நாட்கள், ஓரளவுக்கு 23 அப்படின்ட்டு. ஸோ இதுதான் கணக்கு. இப்படி எடுத்தோம். இது வந்து தனியாக ஆய்வாக நம்ம போடுவோம், சொல்லுவோம், விவரமாக பேசுவோம், அது வேறு விஷயம். இப்போ இதில் குழப்பிக்க வேணாம். மறைமுகமாக அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், தஜ்ஜாலை வெளியே காட்டாமல் சோதனை செய்திருக்காங்க. மக்களுக்கு சோதனை அவ்வளோதான். மக்கள் எவ்வளோ அதெல்லாம் வந்து தரம் பிரிக்கணும்ல, தரம் பிரிக்க வேலை செஞ்சுருக்கிறான். வெளிப்படையாக தெரிஞ்சால் எல்லாம் உஷாராக இருப்பாங்க இல்லையா, அது அவர் எப்படி சோதிக்கிறது, அந்த மாதிரி அடிப்படையில் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தஜ்ஜால் எப்பயோ ரிலீஸ் ஆகிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 100 வருடம் கழிச்சு ரிலீஸ் ஆகிட்டான். யஜூஜ் மஜூஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 20 வருஷத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிட்டான். இதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம என்ன சொல்லுவோம், குரானில் 21-95, அதுக்கு தான் விவாதம் பேஜ் எல்லாம் அப்படின்ட்டு பண்ணோம். ஒரே ஒரு வார்த்தைக்கு தீர்ப்பு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. தஜ்ஜ வெளியே இருக்கிறான், நிரூபிக்கப்பட்டுரும். என்ன சொன்னோம், ஹராம்ங்கிற சொல் வந்து அது நிபந்தனை சொல்னு சொன்னோம். நிபந்தனை சொல்லுனாவே யஜூஜ் மஜூஜ் வெளியே இருக்கிறான், அவ்வளோதான். இந்த விஷயத்தை தவிர நீங்கள் என்கிட்ட வேறு எது கேட்குறதுல அது மீனிங் இல்லை. ஏன்னா எல்லாத்த பற்றி பேசினா குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் குரான் வசனம் ஒரே வசனத்தில் நிரூபிச்சுட்டு போயிடும். வந்து ஜெயின்லால் போய் விவாதம் பண்ணோம், NTF-ஓட நிறுவனர்கிட்ட. ஓடி போயிட்டாரு. அப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்க பார்ப்போம். என்ன, ஹராம் என்ற சொல் பெயர் சொல், அது ஒரு பண்பு பெயர் சொல், பண்பு பெயர் சொல்லி அது ஒரு நிபந்தனை சொல் அப்படின்னு நீங்கள் நிபந்தனை சொல்னு ஒத்துக்கிட்டாவே தஜ்ஜால் யஜூஜ் மஜூஜ் வெளியே இருக்கிறான்னு முடிஞ்சு போச்சு, கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதில் அதை தவிர்த்து வேற எதுவும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாது. அப்போ வந்து நிபந்தனை சொல் இல்லைனா தான் நீங்கள் வந்து வெளியே இல்லைன்னு பேச முடியும். அப்பயும் பேச முடியும், மற்ற வசனங்கள்லாம் இருக்கிறது. நம்ம அதை இந்த ஒரு வசனத்தை வைத்தே நிரூபித்து விட முடியும். அப்போ யாருமே இதுக்கு எப்போ பதில் உங்கள்கிட்ட தான் இல்லையோ ஒழுங்காக ஒத்துக்கிட்டு போயிடணுங்கிறது தான் இதோட ஆன்சர். மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட நீங்கள் மறைக்கிறீங்க, அதுக்கு அறிவு இல்லாமல் வச்சுருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோ துணிச்சலாக உங்களுக்கு வந்து வெளியே அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல, இன்னும் அல்லாஹ் வந்து தடுப்புலே கோழி கூண்டு அடைச்சி வச்சிருக்க மாதிரி அடைச்சி வச்சிருக்கிறான்னா துணிஞ்சு வந்து சொல்ல வேண்டியது தானே, நிபந்தனை சொன்னால் இல்லையான்னு. நீங்கள் நிபந்தனை சொல்ல இல்லைன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கிராமரே தெரியலன்னு நாங்கள் போயிடுவோம். எத்தனை ப்ரொஃபஸரை வச்சு நிரூபிக்கணும். அப்போ வந்து அதுக்கெல்லாம் எப்போ உங்களுக்கு துணிவு இல்லையோ நீங்கள் பேசலாமா, யஜூஜ் மஜூஜ் டாப்பிக்கை பற்றி பேசலாமா, பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பது தான். ஒன்று பேச வரணும். இந்த அமைதி காக்கிறங்கிற பேச்சில் ஓரமாக உட்காந்துட்டு கருத்தை சொல்ல வேண்டியது நிபந்தனை சொல்லலைன்னு சொல்லி பாருங்களேன். அப்போ அதை சொல்ல திராணி எப்போ உங்களுக்கு இல்லையோ அப்போ ஒழுங்காக யஜூஜ் மஜூஜ் மக்கள் இடத்துல இருக்கிறார்கள் உண்மையை ஒத்துக்கொண்டு போகுங்கள். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி கூட்டி கழிச்சு சரியாக வந்துச்சு தப்பாக போய் கணக்கு பண்ண தப்புன்னு சொல்லிட்டு போகிறதுல என்ன இருக்குது. எல்லா இடத்துல போய் மறுமையில் எப்படி முழிப்பீங்க, அதை யோசிக்கணுமா இல்லையா? நாங்கள் உபகாலா செஞ்சு உள்ளார விவாதத்தில் வந்து இறங்கியிருக்கணும். நீங்கள் உபகாலா கூட செய்யலை, ஓடி போனீங்களா இல்லையா, அதான் விஷயம். இன்னைக்கு வேணாலும் நான் சவால் விடுறேன், வந்து சொல்லி பாருங்களேன், வந்து இது வந்து நிபந்தனை சொல் இல்லைன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். நீங்கள் நிபந்தனை சொல்லுனாவே தஜ்ஜால் அங்கே யஜூஜ் மஜூஜ் ரிலீஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். அது எப்படி நாங்கள் கணக்கு சொல்கிறோம், அது இதான் விஷயம். அப்போ யஜூஜ் மஜூஜ் அந்த மொத்த விஷயம் என்ன, யஜூஜ் மஜூஜ் வெளியே இருக்கிறான்னு சொல்லிட்டோம். அப்போ கணக்கு வந்து இந்த விஷயம் 4 விஷயம் இந்த 1323 வருஷம் மறைவாக வச்சு எல்லாம் சோதனை செஞ்சுட்டோம். இந்த 2 பேரும் வெளியே இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப தஜ்ஜாலோடைய 3 நாள் சோதனை மறைவான சோதனை. 37 நாள் என்ன செய்வான், அந்த 23 அந்த பஞ்சகாலம் முடிஞ்சோடனே வருவான். தஜ்ஜால் வந்த உடனே அவன் 1 மாதம் போட்டு குழப்புவான். அப்போ மார்க்க அறிவு இல்லாத மக்கள் அதிகமாக என்ன செய்வோம், எல்லா போரில் ஏகப்பட்ட பேர் அறிஞர்கள் அதெல்லாம் இறந்த பிறகு வேறு மார்க்க அறிவு இல்லாத மக்களும் கொஞ்சம் இருப்பார்களா இல்லையா, அதில் அதிகமாக பெண்களும் இருப்பார்கள். பெண்கள் தஜ்ஜால் பின்னால் அதிகமாக ஓடி விடுவார்கள் என்று நம்ம என்ன செய்வோம், கட்டி போட ஆரம்பிச்சிடும். தஜ்ஜாலை பற்றி கேள்விப்பட்டோன்னே ரிலீஸ் ஆகிட்டான்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் தான் பரப்பி விட்ருவான். அது பார்த்தா செக் பண்ணி பார்த்தா உண்மையாக ரிலீஸ் ஆகிருக்க மாட்டான். அப்போ உண்மையாக ரிலீஸ் ஆகுறாங்கிறப்ப பெண்கள்லாம் கட்டி போடுற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம். ஏன்னா பெண்களை கட்டி போடுறோன்னா அந்த அளவுக்கு மார்க்கம் தெரியாத பெண்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அதோட மீன். ஏன்னா பல போரில் எவ்வளோ பேர் எல்லாம் இழந்துரும், போர்க்காலங்கள் ஃபுல்லாக. ஏன்னா மகதி இருந்ததுலேருந்து ஒரு ஃபுல்லாக போர்க்காலம், அதுக்கு முன்னாடியும் போர்க்காலம், அதுக்கு பின்னாடியும் போர்க்காலம். அப்படிங்கிறப்ப அப்போ தஜ்ஜாலோடைய பின்னாடி ஓடிடும், கட்டி போடுற அளவுக்கு வந்துடும் அப்படிங்கிற. அப்போ தஜ்ஜால் வருவான்,
அப்போ என்ன செய்வான்? அப்போ தான் உணவோடு வருவான். ஒரு மனுஷனை அறுத்து நான் தான் ஈசா நபி, நான் தான் உங்களுடைய இறுதியான இறை தூதன்கிற மாதிரி பிரச்சாரம் செய்வான். அதுக்கப்புறம் அதை நம்பின மக்கள்கிட்ட போய் நான் தான் இறைவன் என்று பிரச்சாரம் செய்வான். அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதம் போட்டு உலகத்தை குழப்பி விடுவான். ஈமானில் பெரிய சோதனை நேராக தஜ்ஜால் வருது. அப்போ அந்த மாதிரி டயத்தில் அது முடிகிற ஒரு மாதம் முடிகிற தருவாயில் ஈசா நபி ஒருவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக சொல்கிறோம், ஒரு வாரம் கிட்டத்தட்ட அவர்களை அலைந்து அவனை கொல்லுவார்கள். கொண்டு ரத்தத்தை காட்டுவார்கள். இதை பாருங்க இவன் மனுஷன் அப்படின்ட்டு காட்டுவார்கள். நான் கொண்டுட்டேன் தஜ்ஜாலோட ரத்தத்தையே காட்டுவார்கள். அதனால் அவர் ஜின்னு அது இதுன்னு போட்டு சிஸ்டம் அப்படின்னு போட்டு குழப்பக்கூடாது. நேரடியான அர்த்தம் உள்ள ஒரு விஷயங்கள் இதெல்லாம். அப்போ காட்டி விட்டு என்ன செய்வாங்க? அப்போ நல்ல மனிதர்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? வருவார்கள். அவர்கள் தலையை தடவி கொடுத்து அவங்களுடைய அந்தஸ்துகளை சொல்லுவார்கள். மறுமையில் கிடைக்கிற அந்தஸ்துகளை பற்றி விவரம் சொல்வார். அதுக்கப்புறம் என்ன செய்வான்? இறைவன் வஹி அறிவிப்பான் ஈசா நபிக்கு. யஜூஜு மஹ்ஜூஜ் என்ற ஒரு கூட்டம் போருக்கு வருகிறது அப்படின்னு தான் அறிவிப்பான். அதில் அந்த ஹதீஸ்லையும் போட்டு குழப்பி வச்சிருக்கிறாங்க. போருக்கு வருகிறது, வெளியே தான் இருக்கிறாங்க. ரசூல்லா காலத்திலேயே 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிட்டாங்க. அவங்க உலகம் ஃபுல்லாக அவங்க இப்போ செய்வாங்க. அந்த குரானில் 21 95 எடுத்து 95 96 நிரூபிச்சா முடிஞ்சு போச்சு. அவன் இத்தனை நாள் வெளியே தான் இருந்தான், எப்போ ரிலீஸ் ஆகிட்டான், அவன் தான் யூதர்களை குடியேற்றி விட்டுருக்குறான் அப்படிங்கிறதெல்லாம் பழிச்சுன்னு அந்த 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 வாதத்துக்கு போனால் முடிஞ்சு போயிடும். ஏன்னா யூதர்கள் தஜ்ஜால் இஸ்ரேலில் ஈரான்லேருந்து குடியேறினாங்களே, குடி ஏற்றி விட்டது யஜூஜ் மஹ்ஜூஜ். ஏன்னா உலக போரை நடத்துனது யஜூஜ் மஹ்ஜூஜ். எப்படி நடத்துவாங்க? அங்கங்கே போலியான யூதர்களும் போலியான கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருமே கன்வெர்ட் யஜூஜ் மஹ்ஜூஜ் கன்வெர்ட் ஆன மக்கள். கன்வெர்ட் ஆனவங்க தான் இந்த மொசாத், இந்த நெத்தனியாக இருக்கிற அந்த அதான் ஜேர்னிசம் அந்தவாக இருந்தாலும் இப்போ போலி கிறிஸ்தவம் இருந்தாலும் நிறைய பேர் இருக்கிறது எல்லாம் கன்வெர்ட் ஆன மக்கள். அது யஜூஜ் மஹ்ஜூஜ் மக்கள்லேருந்து கன்வெர்ட் ஆன மக்கள். அவர்களுடைய துணையை கொண்டு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? தஜ்ஜாலுடைய விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் வெளியே இருந்தால் தான் நிறைவேற்ற முடியும். அதனால தான் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைவார்கள். அப்போ தான் என்ன செய்யப்படும்? யூதர்கள் உள்ளார போக முடியுங்கிறது தான் குரானில் 21 95 96 அதில் இருக்கிற ரகசியம். அப்போ அந்த மாதிரி போயிட்டாங்க, போய் வெளியே இருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த யஜூஜ் மஹ்ஜூஜ் என்ன செய்வாங்க? ஈசா நபி வரப்போ போருக்கு வருவார்கள். அப்போ தான் கதவை திறந்து உடச்சிக்கிட்டு வருவாங்கல்ல. எல்லாம் தடுத்து வச்சது கோழி குண்டு மாதிரி ஒரு திரையை போட்டு இல்லை. யஜூஜ் மஹ்ஜூஜுங்கிற கூட்டம் நூஹ் நபிக்கு அப்புறமும் இப்ராஹிம் நபியோடைய பிறப்புக்கு முன்னாடியும் உள்ள ஒரு சந்ததி அவர்கள். நூஹ் நபியோட 3 பசங்களில் யாஃபித்தோட பையனில் வம்சாவில் உள்ள சந்ததி. அது தொன்று வருகிறது. அதை அல்லாஹ் எங்கே கலங்காமல் விட்டுருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் நூஹ் நபி கப்பல் மலையில் ஒதுங்கின போது அந்த மலையில் துருக்கியில் இருக்கிற அந்த ஜூதி மலை இருக்கு இல்லையா, துருக்கி நாட்டில் இருக்குது. அந்த மலையில் அந்த துருக்கியை விட்டு அந்த சைடு போனோம்னா ஜார்ஜியா கண்ட்ரி வரும். இந்த சைடு பிளாக் சி கருப்பு கடல், இந்த சைடு கேப்சியன் சி, அதுக்கு நடுப்புல காக்காசியன் மவுண்டெயினை கடந்து அந்த சைடு ரஷ்யா நாடு. அந்த ரஷ்யா நாட்டில் தான் அந்த யாஃபித்துங்கிற பையன் போய் செட்டில் ஆனது. அந்த செட்டில் ஆகி அங்கே இருக்கிறப்ப அவர்கள் தான் அங்கே என்ன செஞ்சாங்க? நிறைய பசங்க பிறந்து வரப்போ அதில் ஒரு 2 இனம் உருவானுச்சு, யஜூஜ் மஹ்ஜூஜ்னு. அவர்கள் தான் ரஷ்யா முழுக்க பரவி அதுக்கப்புறம் மங்கோலியா போய் மங்கோலியாலேருந்து இந்த இன்னைக்கு இருக்கிற நார்த் கொரியா, சவுத் கொரியா அதெல்லாம் அது மாதிரி இந்தியாவில் இறங்குனாங்களே. கான்னு ஒரு பரம்பரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் யஜூஜ் மஹ்ஜூஜ் வம்சாவளியில் வந்த கனைட் பரம்பரை. இது இங்கே முகலாயர்கள்லாம் இருந்தாலும் யஜூஜ் மஹ்ஜூஜ் பரம்பரையை சேர்ந்தவர்கள். அதை புரிந்து கொள்ளணும். ரத்த ரீதியாக எது வேணாலும் இருக்கலாம். அல்லாஹ் நீங்கள் இஸ்லாத்தை எதுல ஈமான்னா அதுக்கு உங்களுக்கு சம்மதம் இல்லை. அப்போ அந்த மாதிரி உள்ளவர்கள். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த ரஷ்யாவுடைய அந்த காக்காசியன் மவுண்டைன் அந்த சைடில் இருக்கிறப்ப ஒத்தடி பாதமாக இருக்கும். அதில் இந்த சைடு இருக்கிற மக்கள், மிடில் ஈஸ்ட் மக்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துல்கர்னன் மன்னரை விட்டு அதை தடுத்தான். அந்த தடுப்போடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க ரஷ்யா சைடு வாழ்ந்துகிட்டு இருந்தார்கள். அவர்கள் ஐரோப்பாவுக்கு பரவி போனார்கள். யஜூஜ் மஹ்ஜூஜ் கூட விரிந்து ஐரோப்பாவுக்கு பரவுனுச்சு. இப்ராஹிம் நபி காலத்தில் அவங்க முன்னாடி உள்ள மக்கள் அவங்க ஐரோப்பாவுக்கு பரவுற வேலை இந்த பக்கத்து மங்கோலியா இந்தியா வரைக்கும் இறங்குனுச்சு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் அல்லாஹ் தடுத்து வச்சிருந்தான். எதுக்குள்ள கலக்காம அந்த யஜூஜ் மஹ்ஜூஜோடைய கலப்பினம் எதுக்குள்ள வரல? மிடில் ஈஸ்ட் சைடில் வரல. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்து இறை தூதராகி அவங்க நபியாக இருந்து இறக்குற வரைக்கும் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருந்தான்? யஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டத்தை அரபு இனத்தோட கலக்காமல் பார்த்து கொண்டான். அவ்வளவுதான் அந்த தடுப்போடைய மீனிங்.
சுற்றி வர முடியும்னா ஏன் கடலில் வர மாட்டாங்களா? கேப்சியன் சி கடலில், பிளாக் சி கடலில் வர முடியாதா? இல்லை சுற்றி வர முடியாதா? சுற்றி வந்த இவங்களுக்கு தேவை பாலைவனத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க? அது சும்மா வழி இருந்ததுனால வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இலகுவா இருக்குன்னு வந்தாங்க. அதை பிடிச்சி அடைச்சோடனே எங்கள் வழி இல்லைன்னொன்னே அந்த சைடு பரவி போனால் எல்லாம் வந்து விவசாய நிலங்களாக இருக்குனால அவன் அங்கே போய் அங்கே இருக்கிற சௌகரியத்துக்கு செட்டில் ஆகிட்டவனே மிடில் ஈஸ்ட்டுக்கு வரணும்னு தோணலை அவனுக்கு. அவ்வளோதான், அதை தான் செஞ்சான். அதே மாதிரி உடைத்து கொண்டே இருப்பார்கள். நான் இந்த எல்லையில் இருக்கிற உடச்சிக்கிட்டே இருப்பான்ல, அவன் உடச்சிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் என்னைக்கு அது உடைக்கப்படுகிறதோ அதுலேருந்து மிடில் ஈஸ்ட் சைடில் இருக்கிற அரபுகளுக்கு கேடுதான் சொல்லப்பட்டுச்சு. மெஹ்ஜூஜ் மஹ்ஜூஜுகள் வந்து ஏற்கனவே இந்தியா, மங்கோலியா, அதாவது சைனா, நார்த் கொரியா, இந்த போயிட்டு ஐரோப்பா எல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருந்தான். அமெரிக்கா வரைக்கும் போயிட்டாங்க பரவி. அவன் மிடில் ஈஸ்ட் சைடில் மிங்கில் ஆகாமல் ரசூலா காலம் வரை ஏதோ ஒரு காரணத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அரபு இனத்தோட கலப்பினம் செய்யாமல் இருந்தான். அதுக்கப்புறம் கலப்பினம் நடக்கும். செங்கிஸ்கான் பேரில் நடந்துச்சு. செங்கிஸ்கான் பேரில் அது வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெர்சியா, ஈரானுடைய போர்லாம் நடந்ததெல்லாம் அந்த விளையாட்டு தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு தான் வரலாற்று அறிவு, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிந்திருக்கணும். அப்போ இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தலை. அதனால் வந்து ஈசா நபி வர்றப்ப வந்து என்ன அப்போ தான் திறந்துட்டு வர மாட்டாங்க. அவங்க வந்து எப்போயோ வந்து அவங்களை தடுத்து வச்சதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையும் கலக்காமல் தடுத்திருந்தான். அவ்வளோதான். மற்ற சைடு எல்லா சைட்லையும் பரவி வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. அப்படின்னு கட்டையாக இருப்பாருன்னா நீங்கள் நினைக்கிறப்ப எலி குஞ்சு மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பீஜா அதில் கூட உளர்னாரு. மாற்றி பேசுனதெல்லாம் நான் வீடியோ இருக்கிறது. என்ன அப்போ வந்து இந்த மாதிரி மக்கள் இல்லை, அவன் மனிதர்களே ஓரளவு கட்டையாக இருப்பாங்க. அவ்வளோதான். கேடயம் இருக்கும், சிறிய கண்களோட இருப்பார்கள். அது பார்த்தாலும் இப்போ இருக்கிறவங்க அப்போ எப்போ ரிலீஸ் ஆகிட்டாங்களோ இப்போ இருக்கிற மனிதர்கள் யாராவது தானே, எந்த நாடாவது எந்த கண்டமாவது தானே யஜூஜ் மஜூஜ். அப்போ அவர்கள் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த அடையாளத்தை வைத்து. அப்போ இந்த மாதிரி உள்ளார நுழைந்தார்கள். அப்போ தடுத்த அது அன்னைக்கு ரசூலா காலத்து இறந்தவுடனே 10 வருஷத்துலேயே 10-20 வருஷத்துல ரிலீஸ் ஆகிட்டாங்க. ரிலீஸ் ஆகி அவர்கள் உச்சக்கட்டம் போய் என்ன செய்வாங்க? பழைய பதவிகளை உட்காருவார்கள். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? இந்த யூதர்களால் வெளியே ஈசா நபிக்கு அப்புறம் துரத்தப்பட்ட ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்கள் வானத்தை உயர்த்தப்பட்டு துரத்தப்பட்ட இந்த யூதர்கள் எப்போது 1800 வருஷம் கழிச்சு குடியேறது யாருனாலும் ஏறுவாங்க? இந்த உலக போர் 1-2 நடத்தின அந்த கிறிஸ்துவர்கள் இருக்காங்களே, அந்த கிறிஸ்துவர்கள் இப்போ ஏற்கனவே யஜூஜ் மஜூஜா இருந்து கன்வெர்ட் ஆன வந்தவர்கள், அவர்கள் மூலியமாக தான் குடியேறுவார்கள் தான் இந்த குர்ஆன்ல 21:95-96 ரகசியம். நாங்கள் வந்து அதுக்கு என்ன சும்மா செலவு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோம்? இவ்வளோ பெரிய பேருண்மை அதில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான். சரி, அதனால் வந்து இது வந்து ஒன்று. அப்போ ஈசா நபியை கொடுத்து என்ன செய்வான்? அறிவிப்பான். அந்த ஏற்கனவே உலகம் இருக்கிறாங்கல்லப்பா, மீதி இருக்கிற அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் இருக்கிறாங்களே, ஒரிஜினலாக ஒன்றும் மாறாமல் இருக்கிறார்கள்ல, அந்த சைனா மக்கள், ரஷ்யா, கொரியா இதெல்லாம் படையெடுக்க போகுதுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் சொல்லிடுவான், நீங்கள் ஒருபோதும் அவரோட சண்டையிட்டு வெல்ல முடியாது. நீங்கள் போய் நான் ஒரு பாதுகாப்பு அந்த சினாய் மலையில் வச்சிருக்கிறேன். சினாய் மலை எங்கே இருக்குது? எகிப்துக்கும் இன்னைக்கு இருக்கிற காசாவுக்கும் மத்தியில் நடுப்புற சினாய்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே ஒரு மலை இருக்குது. அது வந்து மூசா நபி காலத்தில் தௌராத் வேதத்தை அல்லாஹ் அங்கே தான் இறக்கணும். 40 நாளில் தௌராத் வேதம் இறக்கணும் இல்லையா? அந்த மலைக்கு ஏறிடுங்க அப்படின்னோடனே ஈசா நபியும் அவங்களுடைய மிஞ்சி இருக்கிற அந்த முஸ்லீம் மக்கள், இஸ்லாமிய மக்கள் போய் அவங்க கூட ஏறிக்கிட்ட உடனே அவங்க என்ன செய்வாங்க? யஜூஜ் மஜூஜுக்கு எதிராக துவா செய்வார்கள். முஸ்லீம்களும் துவா செய்வார்கள். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இறை தூதராக இருக்கிறார்கள் இல்லையா? இறை தூதர்னா புது சட்டங்கள் இல்லை. இறை தூதர் அவங்க மேலேருந்து இறங்கி வந்தாலும் இறை தூதர் தானே, அவங்க நபி தானே. அதனால தான் வகி அறிவிக்கிறான் இவங்க வர்றாங்கன்ட்டு. அப்போ வந்து இருக்கிறப்ப இந்த மாதிரி துவா செஞ்சோடனே அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? யஜூஜ் மஜூஜ் அந்த அவங்களுடைய கழுத்துலேருந்து புழுவாக வந்து அவங்க என்ன செய்வாங்க? செத்து கிடப்பார்கள். உலகம் முழுக்க அந்த பிணங்கள் இருக்கும். ஒரு பறவை கூட கடக்க முடியாது அந்த பிணங்களை. அந்த அளவுக்கு நீண்ட, எங்கே பார்த்தாலும் பூமியில் நிறைய இடத்துல கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒட்டக கழுத்துடைய பறவையை எல்லாம் அனுப்புவான். அது வந்து அந்த பிணங்களை எடுத்து எல்லாம் எங்கே போட சொல்லுது அங்கே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மழை பெய்ய வச்சு பூமியை சுத்தமாக்கி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷம் இந்த போர்லாம் தெரியாது. ஈசா நபி இறங்கினதுல 40 வருஷம் வாழ்வார்கள். அவ்வளோதான். அந்த யஜூஜ் மஜூஜ் அழிந்த பிறகு அது ஒரு பொற்காலம். அது பதிக்கி அதுக்கப்புறம் வெறும் இஸ்லாம் மட்டும் தான் அந்த பூமியிலே இருக்கும். அந்த இஸ்லாம் மட்டும் பூமியில் இருக்கிறப்ப ஒரு மாதுளம் பழத்தை வந்து வச்சா ஒரு பெரிய கூட்டமே சாப்பிடலாமா? அந்த மாதிரி அதுமாரி வந்து இந்த விசஜந்துகள் கூட நம்ம என்ன செய்யுது? நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் உலகத்தில் அமைதியை நிலைநிறுத்துவான். அதுக்கப்புறம் ஈசா நபி 40 வருஷம் முடிகிறப்ப இறந்து விடுவார்கள். இறந்து விட்டு அதுக்கப்புறம் 7 வருஷம் கழித்து எல்லா முஸ்லீம்களும் இறந்து விடுவார்கள். ஏன்னா அப்போ ஈசா நபி இறந்ததில் 7 வருஷத்தில் முஸ்லீம் இறப்பார்கள் என்றால், முஸ்லீம் உயிரோடு இருக்கும் போதே மேற்கில் சூரியன் உதிக்கும். எப்படின்னா ஈசா நபி இறந்த பிறகு நயவஞ்சகமாக இருந்த முஸ்லீம்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிருக குணம் கொண்ட முஸ்லீம்கள்லாம் என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காஃபிராக மாறுவார்கள். மாறின உடனே திடீர்னு வந்து ஈசா நபி வரைக்கும் முஸ்லீமாக இருப்பார்கள். ஆனால் அதிலே மிருக குணம் கொண்டவர்கள்லாம் இருப்பாங்களே, உலகமே மாறிடுச்சு, யாரும் இல்லை அப்படின்ட்டு ஒரு பயந்தத்தில் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அவங்களாம் திருப்பி என்ன செய்வாங்க? மாறுவார்கள்.
அப்படி மாறுறப்ப அல்லாஹ் என்ன செய்வான், திடீர்னு சூரியனை மேற்கில் உதிக்க செய்வான். சூரியனை மேற்கில் உதிக்க செய்யணும், அந்த பூமி நின்றுட்டு ரிவர்ஸில் சுற்றணும். ரிவர்ஸில் சுற்றும் போது இப்போ ஒரு திசையில் சுற்றுது, அது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு சுற்றிடுது. ரிவர்ஸில் சுற்றும் போது 24 மணி நேரத்தில் சுற்றுன்னு சொல்ல முடியுமா? 48 மணி நேரம் கூட எடுக்கலாம். அப்போ டபுள் மடங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பகல் 24 மணி நேரம், இரவு இருக்கலாம், மொத்தம் 48 மணி நேரம் சுற்றலாம். இல்லை ஒரு வாரம் கூட, ஒரு நாளைக்கு ஒரு நாள், ஒரு வாரத்தோட இன்றைக்கு உள்ள ஒரு வாரத்துக்கு கூட டைம் எடுத்துக்கும். அந்த மேற்கில் எப்போ ரிவர்ஸில் பூமி சுற்றுதோ அதுலேருந்து 30 வருஷம்னு கணக்கு சொல்லலாம் ஒழிய அந்த 30 வருஷத்தோடைய மணி நேரங்கள் சமமாக இருக்காது. நம்ம கணக்கு சொல்லவே முடியாது. அதனால தான் அதை மட்டும் அல்லாஹ் அறிந்தவன். அது யாருக்கும் இறை தூதர்லேருந்து ஆரம்பித்து எந்த நபருக்கும் தெரியாது. ஒரு நாள் எவ்வளோ மணி நேரத்தில் திருப்பி சுற்றும், ஒரு நாள் கணக்கு என்ன ஏதுன்னு தெரியாது. கடைசி அல்லாஹ் உலகம் அழிக்க போகும்போது அதோடைய 7 நாள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, 30 வருஷமும் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, 7 நாளையும் சொல்ல முடியாதுங்கிறப்ப அதில் யாருமே அந்த அதிகாரத்தில் கை வைக்கல. இந்த 70 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு இருக்குது. அப்போ 70வது வருஷம் சூரியன் உதிக்குதுன்னு, சூரியன் மேற்கில் உதிக்குன்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால தான் சொல்கிறோம். அப்போ 70 வருஷத்துக்கு முன்னால், ஏன்னா அந்த 70வது வருஷம் அதிகபட்சம் அந்த வருஷத்தில் முஸ்லீம்களும் இறக்கணும். அப்போ சூரியன் மேற்கில் உதிக்கும். அப்போ பூமியிலேருந்து எல்லாம் ஒரு பிராணி தாபத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம், பிராணியை வெளிக்கொண்டு வருவான். 9வது அடையாளம் என்னது, அந்த வர்றது சூரியன் மேற்கில் உதிக்கிறது. 10வது அடையாளம் தாபத்தில், பூமியிலேருந்து ஒரு பிராணியை வெளிக்கொண்டு அதை என்ன செய்யும், குரான் வசனங்களை எச்சரிக்கை செய்யும். குரான் வசனங்களை பின்பற்றாமல் ஏன் இப்படி இருந்தீங்க என்ன ஏதுன்னு செய்யும். அதுக்கிட்ட மூசா நபியோடைய கைத்தடியும் சுலைமான் நபியோடைய மோதிரமும் இருக்கணும். பலவீனமான ஹதீஸில் இருக்கிறது. அது இன்னும் பலவீனமான ஹதீஸில் என்ன செய்தி இருக்கிறது, அது சஃபா மலைக்கு கீழ் மக்காவில் மக்காவில் இருக்கிற சஃபா மலை இருக்குல்ல, அது கீழே இருக்கிறது, அது ஒரு பாம்பு, அது இந்த இடத்துலேருந்து வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி ஹதீஸுகள் இருக்கிறது. இதுவும் பலவீனமான ஹதீஸ்கள்னு வச்சுக்குவோம். இது என்ன செய்யும், மக்களிடத்தில் எச்சரிக்கை செஞ்சு முஸ்லீம் காஃபிர்னு முத்திரையிட்டு போவோம் அப்படிங்கிறது. முத்திரையிட்ட பிறகு என்னாவும், சாம் திசையிலேருந்து ஒரு காற்று வரும். முஸ்லீம்கள் யாருக்கு முத்திரை இருக்கிறதோ அவர்கள்லாம் கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் அர்த்தம், அவர்களை கைப்பற்றிடும். அதுக்கப்புறம் வெறும் மிருகத்துக்கு ஒத்த காஃபிர்கள் இருப்பார்கள். அப்போ என்ன செய்வோம், அந்த மிருகத்துக்கு ஒத்த காஃபி இருக்கிறது அந்த 30 வருஷம் கிடப்பார்கள். 30 வருஷம்னா நம்ம சொல்கிற ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அந்த கணக்கு இல்லை, அது அல்லாஹ் மட்டும் அறிந்த ஒரு கணக்கு. அந்த 30 வருஷம் அது நம்மளுடைய காலத்துக்கு 60 வருஷமாக இருக்கலாம், 90 வருஷமாக இருக்கலாம், 100 வருஷமாக இருக்கலாம், 1000 வருஷமாக கூட இருக்கலாம். அது மேட்ரே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாம் சைத்தான் என்ன செய்வான், அதுக்கப்புறம் எத்தியோப்பியா நாட்டு கால் சிறுத்த மனிதர்கள் என்ன செய்வாங்க, காபத்துல்லை இடிப்பார்கள். அதுக்கப்புறம் சைத்தான் அழைப்பு கொடுப்பான், சிலைகளை வணங்க சொல்வான், வணங்க ஆரம்பிப்பார்கள். இப்படியே போயிட்டு இருக்கும். அப்புறம் வியாபாரம் பண்ணுவார்கள். வியாபாரம் பண்ணிட்டு ஒரு நாள் வியாபாரத்துக்காக கடை விரிச்சிருப்பார்கள், அந்த கடையை விரிச்சிருப்பார்கள். அதுமாதிரி ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவம் ஆகிற மாதிரி இருக்கும். இது வியாபாரத்துக்கு விரிச்சு முடிச்சிருக்க மாட்டாங்க, பிரசவம் குழந்தை போகிற மாதிரி இருக்கும். குழந்தை பிறதுக்குள்ளாட்டியுமே அல்ல சூரை ஊதி அந்த உலகத்தை அழிக்கக்கூடிய சூரை ஊதி விடுவான். அப்படிங்கிறது தான் இந்த டோட்டலாக விஷயம். அப்போ முதல் அடையாளம் என்ன, நெருப்புலேருந்து மக்கள் காசாவில் நடந்த விஷயம். 2வது அடையாளம் என்ன, இந்த 2028 இந்த நியூக்ளியர் சைட்டில் ஏதாவது பாம்பை போட்டு அந்த நியூக்ளியர் உலை வெடிச்சிட்டா வந்துடும். அதனால் 3வது அடையாளம் என்ன, கிழக்கில் ஒரு பூகம்பம், ஈராக்கில் இருக்கிற பசராங்கிற ஏரியாவில் தங்கமலை வெளிப்படுத்துவதற்காக ஏற்படுற பூகமாக இருக்கலாம். அடுத்தது எகிப்தாக இருக்கலாம் 2வது பூகம்பம். அதுக்கப்புறம் 4வது அடையாளமாக சொல்கிறோம். அப்புறம் 5வது அடையாளமாக இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க ரசூலோட பரம்பரை தான், அவர் தான் மெஹதின்னு காட்டுவதற்காக மக்கா பக்கத்தில் இருக்கிற பூகம்பம் 5 அடையாளம். 6வது தஜ்ஜால் வெளிப்படுவது. 7வது அடையாளம் ஈசா நபி வெளிப்படுவது. 8வது அடையாளம் யஜூஜ் மௌஜூஜ் போருக்கு வருவது, கதவை திறந்துட்டு வர்றது, அந்த அடைச்சி வச்ச தடுப்பு உடச்சிட்டு வர்றது இல்லை, அதெல்லாம் எப்பயோ வந்துட்டாங்க. இது போருக்கு வர்றது அடையாளத்தில் இருக்கிறது. என்ன, போருக்கு வருவார்கள் 8வது அடையாளமாக. 9வது அடையாளம் மேற்கில் சூரியன் உதிக்கணும், ஈசா நபி இறந்த பிறகு உதிக்கிற ஒரு விஷயம். அது முஸ்லீம்கள் அந்த வருஷத்துல தான் இறப்பாங்க, அந்த வருஷத்துல தாபத்தில். ஏன்னா சூரியன் உதிக்கிறதும் தாபத்திலும் ஒன்றுக்கு பின் ஒன்று உடனே ஜோடியாக தான் நடக்கும்னு இருக்குது. அதனால 9வது அடையாளம் மேற்கில் சூரியனுக்கு, 10வது அடையாளம் பூமியிலிருந்து வெளிப்படுகிற ஒரு உயிரினம் மனிதர்கள்ட்ட குரான் பற்றி எச்சரிக்கை செஞ்சு முஸ்லீம் காஃபிர்னு முத்திரையிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த 70 வருஷத்தில் இந்த அடையாளமும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். அதனால் இதுதான் ஒட்டுமொத்த ஒரு 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 ஓவர்வியூ. இதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்ச்சா சின்ன சின்ன விஷயங்களாக என்ன செய்வோம், ஷார்ட் வீடியோஸாக மக்கள் இது டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்காக இனிமேல் வீடியோ போடுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன செய்வோம், அதில் தான் நம்ம என்ன செய்வோம், குரான் ஹதீஸ் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு மேற்கோள் லைட்டாக காட்டும். மீதி ரொம்ப ஆய்வுக்கு பழைய வீடியோக்களை பாருங்கள் அப்படிங்கிற சொல்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறதா இதை உங்களுடைய இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அதிகமான உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால்
கியாமத் நாள் அடையாளங்கள் இவ்வளோ டெப்த்தாக ஒரு சீக்வன்ஸாக வேறு யாரும் பெருசாக ஒன்று போடலை. அதன் காரணமாகத்தான் இதை உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸாக போடணும், அதில் இருக்கிற ஒரு சாராம்சத்தை சொல்லிடணும்னு சொல்லியிருக்கிறோம். இனிமேல் ஆதாரத்துடன் என்ன செய்வோம், நிறைய எடுத்தும் வைப்போம். இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன விஷயங்களாக நிறையா போடுவோங்கிறத சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த உரையை நிகழ்த்துற வலிமை கொடுத்த இறைவனுக்கே பெருமை அளித்தும் புகழ் அளித்தும். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதில் வந்து இப்போ நான் சொன்ன இது மாதிரி அல்லாஹ் வந்து இந்த மாதிரி நமக்கு இந்த அறிவை கொடுத்ததுக்கான அதனால் எல்லா புகழும் இறைவனுக்கு. அதனால் இந்த பாக்கியத்தை கொடுத்த இறைவனுக்கு பெருமை அளித்தும் புகழ் அளித்தும் கண்ணியம் அளித்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.